டிரைப்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் நம்மோடு பேச அரசியல் விமர்சகர் திரு வில்லவன் ராமதாஸ் அவர்கள் இணைந்துள்ளார். வாருங்களோடு பேசுவோம். வணக்கம். வணக்கம். நேற்று மகளிர் தினத்தை ஒட்டி தாவேகே சார்பா மகளிர் தின சிறப்பு கூட்டம் நடத்தியிருந்தாங்க. அதுல பல்வேறு வாக்குறுதிகள் எல்லாம் அறிவிச்சிருந்தாங்க. அதை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி சமீப காலமா அதாவது விஜய் அவர்களோட மனைவி அவருக்கு விவாகரத்து கேட்டு போட்ட நோட்டீஸ் வெளியில வந்தது. பிறகு அந்த வீட்டுல தங்க அனுமதி வேண்டும், கேஸ் முடிவு இருக்கும் அப்படின்னு போட்ட நோட்டீஸும் வந்தது. இது பெரிய சர்ச்சையை ஏற்படுத்துச்சு. விஜய் அவர்களுக்கு இன்னொரு நடிகை கூட தொடர்பு இருக்குது. அது மூலியமா எங்களை என்னை மன உளைச்சலுக்கு ஆளாக்குறாரு. பொது சமூகத்துக்கு தெரிகிற மாரி அதை வெளிப்படுத்துறதுன்றது எனக்கு இன்னும் மன உளைச்சல் ஏற்படுத்துதுன்ற மாரி அவங்க அஃபிடவிட்ல அவங்க வெளிப்படுத்திருந்தாங்க. இந்த நிலையில இது பெரும் பேசும் பொருளா இருந்தது. என்ன இது இப்படி பண்றாருன்ற மாரி ஒரு சங்கடத்தை அந்த செய்தியை பார்க்குற எல்லாருக்கும் ஏற்படுத்தி இருந்தது. இந்த நிலையில ஒரு திருமண நிகழ்வுக்கு சம்பந்தப்பட்ட அந்த நடிகை கூட விஜய் வெளிப்படையா போனாரு. இந்த விஷயம்லாம் பெரிதும் அவங்க கட்சிக்காரர்களால இல்ல அவங்க ரசிகர்களால பொது வெளியில இதை பத்தி கருத்து சொல்ல முடியல. இது ரொம்ப சங்கடத்தை ஏற்படுற நிலையில நேத்து அந்த விஷயத்தை குறித்து கூட்டத்துல விஜய் பேசியிருக்காரு. சமீப காலமா ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்குது, பார்த்துட்டு இருப்பீங்க. அதுக்காக நீங்க போராடி அர்ட்டா வருது, எனக்கு அர்ட்டா இருக்கு, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், அது ஒரு ஒர்த்தே கிடையாது அந்த விஷயம் அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு. இதை இப்படி அட்ரஸ் பண்றதுக்கு சரியா ஒரு தலைவர் நீங்க எப்படி பாக்குறீங்க? துவக்கத்திலிருந்தே இந்த பிரச்சனையில் ஒரு விஜயனுடைய நடவடிக்கை இருக்கு இல்லையா, அது ரொம்ப அராஜகமாகவும் தன்னுடைய அந்த அதீத திமிரை வெளிப்படுத்துற மாதிரி தான் ஆரம்பத்துல இருந்தது. பல்வேறு அவருடைய இயலாமை, அவரோட திமிரு, இது எல்லாத்தையும் சமூகம் ரொம்ப இயல்பா கடந்துட்டதுனாலயோ அல்லது அவருடைய ரசிகர்கள் ரொம்ப அவர் செய்யறது எல்லாத்துக்கும் முட்டு கொடுத்து வந்ததுனால இந்த ஒரு விஷயத்துல அவர் ரொம்ப அதீத திமிரோட நடந்துகிட்டாருங்கிறது தான் ஆரம்பத்துல இருந்தே தெரியுது. ஏன்னா அவங்க மனைவி தரப்பு கோரிக்கை ரொம்ப நியாயமானது. ஒருத்தர் வாழ விரும்பலன்னு வச்சுக்கோங்களேன், அதிகபட்சம் சமாதானம் பேசலாம். அதன் பிறகு ஒருத்தர் வாழ விரும்பலன்னா நீங்க அந்த 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 பிரிந்து போற உரிமையை கொடுக்கறது, அந்த பிரிந்து போறவருக்கு உண்டான நியாயமான ஏனைய உரிமைகளை கொடுக்கறது. இதுதான் உலக வழக்கம். எல்லா இடத்துலயுமே சரி. ஒரு எந்த செலிபிரிட்டியோட டிவோர்ஸ் எடுத்துங்க, இவ்வளவு முரட்டுத்தனமா இவ்வளவு தெனாவட்டா யாரும் ஹேண்டில் பண்ணதே இல்லை. வரிசையா பார்க்கலாம். மைக்ரோசாஃப்ட் ஓனர்ல இருந்து, அமேசான் ஓனர்ல இருந்து, இங்க பவன் கல்யாண்ல இருந்து, இவருடைய அரசியல் ரோல் மாடல் பவன் கல்யாண்ல இருந்து, இவருக்கு 15-20 வயசு சின்ன பசங்களோட விவாகரத்து வரை எல்லோரும் விவாகரத்தை இப்படிதான் ஹேண்டில் பண்ணிருக்காங்க. அது காரணம் என்னவாகவும் இருக்கட்டும், அது ஒரு நியாயமான காரணம் அல்லது விஜய் தரப்பு நியாயம் இல்லாத காரணம்னு நினைச்சாலும் கூட ஒருவர் பிரிந்து போகணும்னு நினைக்கும் போது அதை கொடுக்கணும். இந்த ஒரு இதுல அவர் கடைசியா சொன்னார் இல்லையா, இது ஒர்த்தே இல்லைங்கிறதெல்லாம் இருக்கு இல்லையா, இது அவருடைய நிஜமான ஆளுமையின் வெளிப்பாடு. இந்த வார்த்தையிலிருந்து நம்ம புரிஞ்சுக்கலாம் அவர் எப்படி தன் வீட்டுல இருக்கிற ஆட்களை ஹேண்டில் பண்ணிருப்பாருன்னு. ஆளுமையின் வெளிப்பாடுதான். ஆளுமையின் வெளிப்பாடுனா, நீ என் பேச்ச கேட்கலன்னா நான் உன்னை எந்த லெவலுக்கும் போய் அடிப்பேன், நீ எனக்கு ஒரு பொருட்டே கிடையாது. எங்க அது ஏதோ அவர் இனாமா கொடுக்க வேண்டிய விஷயம் இல்லை. இப்போ உட்காந்து பேசுறாரு இல்லையா, மகளிருக்கு உரிமையை தர்றேன், அவங்களுக்கு பாதுகாப்பு தர்றேன்னு, இது எதையும் இவர் தனிப்பட்ட விஷயங்கள்ல ஃபாலோ பண்ணவே இல்லைன்னு தான் அதான் பொருள். ஏன்னா சட்டபூர்வமா ஒருவர் மனைவி விவாகரத்து தொடுத்திருந்தாலும் அவர் அந்த வீட்டில் வசிப்பதற்கு முழு உரிமை உள்ளவர். இவங்க கிட்ட மெயின்டெனன்ஸ் கேட்கறதுக்கும் இவருடைய சொத்துக்கள்ல தனக்கு உண்டான பங்கை கேட்கறதுக்கும், ஏன்னா அவங்க ஒரு நபர் இல்ல, அவங்க ரெண்டு குழந்தைங்க இருக்காங்க. அவர் இந்த கணக்குப்படி பார்த்தோம்னு சொன்னா அவர் இந்த வாழ்க்கையில 25 வருஷத்துக்கு மேல செலவிட்டு இருக்காரு, வேற வேலைகள் இல்லைங்கிறதுனால அதை ஒரு உழைப்புன்னு அந்த குடும்பத்துக்கான பங்களிப்புன்னு தான் எடுத்துக்கணும். கணக்கு பாத்தீங்கன்னா ஏன் பெண்களுக்கு அந்த உரிமையை உறுதிப்படுத்துறாங்கன்னு சொன்னா, அவர்கள் அந்த குடும்பத்தை பாத்துக்கிற சுமையை பெண்கள் எடுத்துக்கிறதுனாலதான் இவரால வெளியில போய் அந்த உயரத்தை அடைய முடியுது. அதான் ஜென்ரல் கணக்கு. அதுதான் நான் வேலைக்கு போனேன், என் ஒய்ஃப் சும்மா இருந்தாங்கன்னு ஆர்கியூ பண்ணும் போதெல்லாம் சட்டம் அதை எப்படி எதிர்கொண்டதுன்னு சொன்னா, நீ அந்த வேலைக்கு போறதுக்கான இந்த குழந்தைய 2 பேரும் இவங்க பாத்துக்கிட்டாங்கன்றதுனால அவர் வேலைக்கு போக முடியுது, வீட்டை இவங்க பாத்துக்கிட்டாங்கிறதுனால அவங்க வேலைக்கு சோ அது மனைவிக்கு இருக்கிற உரிமைங்கிறது அதுல இருந்து வர்றது. அவர்களும் உழைப்பு செலுத்தி இருக்காங்க. இவர் அந்த குறைந்தபட்ச சட்டபூர்வ உரிமையை கொடுக்க மறுக்கிறார். ஒரு பாமரன் கூட தெரியாத செய்யலான்னு சொல்லலாம். இவருக்கு எல்லா கான்டாக்ட் இருக்கும், இவர் கேஸ் நடத்தாதவர் இல்ல. இவரோட நான் எப்படி கவர்மெண்ட்டுக்கு வரி கட்ட மாட்டேன்னு ஒரு தகராறு பண்றாரோ, அதே போல மனைவிக்கு ஜீவனாம்சம் கொடுக்க மாட்டேன்றது இல்ல. அந்த வழக்கை எதிர்கொள்றதுக்கு கூட அப்படி எனக்கு அது புரியல. சட்டப்படி நடக்கணும்னு சொன்னா இதை இவர் ஒரு கோர்ட் புது பேர்ல ஆரம்பிப்பேன்னு சொல்றவரு ஒரு சாதாரண சட்ட நடைமுறை. இவரோட ஆளுமையினுடைய வெளிப்பாடுன்னு ஏன் சொல்றேன்னா, ஒரு எளிமையான சட்ட நடைமுறை இது. மனைவி 2021 இருந்து பிரிஞ்சிருக்கோம்னு சொல்றாங்க. 23க்கு பிறகு சுமூகமாக இந்த மன முறிவை ஏற்பாடு செய்யறதுக்கான
பேச்சுவார்த்தையில ஈடுபட்டேன், அதற்கு அவர் மதிக்கல அப்படின்றாங்க. அதன் பிறகு கேஸ் போடுறாங்க, அதுக்கும் உரிய ரெஸ்பான்ஸ் இல்லை. அதாவது என்னன்னா, அவர் வெறும் மனைவியை மதிக்கலங்கிறது இல்ல, ஒரு ஒரு பெண்ணுக்கு கொடுக்க வேண்டிய அடிப்படை உரிமைகளை பத்தி அவருக்கு கவலை இல்லை. அவருக்கு அந்த பழி உணர்ச்சி தான் தீவிரமா இருக்கே தவிர, ஒரு 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 பெண்ணுக்கு கொடுக்க வேண்டிய நியாயமான உரிமைகளை கொடுக்கணுங்கிற குறைந்தபட்ச அக்கறையும் இல்ல, பயமும் இல்ல. அவர் சட்டத்தையும் மதிக்காது. அவருடைய அடியாட்கள்லாம் ரோட்ல போறானுங்க தெரியுமா, டிராபிக் ரூலை மதிக்க மாட்டேன் அப்படின்னு. அதோட சேம் இயல்பு அவர்கிட்ட இருக்கு. இவர் மகளிர் தின விழாவை நடத்துறாரு இல்லையா, அதான் இன்னும் வைத்தறிச்சல. நீங்க சொன்ன மாதிரி இப்போ மகிழா கோட்டுன்னு ஒண்ணு இருக்கட்டும், ஆனா இது வந்து அதை விட இது வெறும் பெண்களுக்காக, மகிழா கோட்டுன்றது பெண்களுக்காக தான். இது வந்து வெறும் பெண்களுக்காகன்ட்டு அது ரொம்ப வேகமா நடத்தும் கேஸ், எதுவுமே தாமதமும் ஆகாது. அந்த அளவுக்கு முடியும்னா ஓகே, ஒரு பெண் வந்து பாதிக்கப்பட்ட இடத்துல இருக்கும்போது அவங்களுக்கு இன்னும் முக்கியத்துவம் கொடுக்கணும் அதை அணுகிறதுல அப்படின்ற பொருள் தானே. ஆனா இது அதாவது இந்த வழக்கா ஒரு வெளியில பேசுறது பேசாம இருக்கிறதுன்றது வேற. அவங்க இந்த வழக்கை போட்ட உடனே இல்ல போடுறாங்க தெரிஞ்ச உடனே இந்த வீட்டுல நீங்க இதை தங்கக்கூடாதுன்னு சொல்லி அவர் அட்வொகேட் மூலியமா நோட்டீஸ் அனுப்புற அந்த மனநிலைமை இருக்கு, அந்த மனநிலை இருக்குல்ல. பெரிய அளவுல சம்பாத்தியம் இருக்குது, எல்லாம் இருக்குது. அதை தாண்டி மக்களுக்கு இவ்வளவு காலமா வந்து அவர் இந்த உச்சத்துக்கு தூக்கிட்டு போய் வச்ச அந்த மக்களுக்கு வந்து ஏதோ ஒண்ணு செய்யணும்ன்ற ஒரு இதுலதான் வந்து ஒரு அரசியலுக்கே வந்திருக்கிறாரு. உச்சத்துல இருந்து விட்டு வருஷம் 200 கோடி ரூபாய் சம்பளத்தை விட்டு இந்த தியாகத்தை எல்லாம் செஞ்சுட்டு, அப்பனா மணி அவருக்கு ஒரு மேட்டர் இல்ல, அப்படித்தானே அவரு வெளில ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறாரு. அப்படிப்பட்ட அவரு வந்து வீட்டுல தங்க வைக்கிறது கூட அனுமதிக்க முடியாது. டைவர்ஸ ப்ராப்பரா முடிக்காம இழுத்தடிக்கிறது, இது இடத்துக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க? டைவர்ஸை இழுத்தடிக்கிறதுங்கிறது பொதுவாவே அந்த ஒரு பலர் டைவர்ஸை இழுத்தடிக்கிறவங்களோட இன்டென்ஷன் என்னன்னா பழி வாங்குறது தான். 2 காரணம். ஒண்ணு, உனக்கு நியாயமா கிடைக்க வேண்டிய பணம் உனக்கு கிடைக்க கூடாது. 2வது, நான் உனக்கு வேற சில வழக்குகள்ல என்ன செய்வாங்கன்னு சொன்னா டைவர்ஸை இழுத்தடிப்பாங்க. எதுக்காகன்னா பார்ட்னருக்கு இன்னொரு கல்யாணம் ஆயிடக்கூடாதுன்னு. அது எப்படி கணக்கு போட்டாலும் நீங்க ஒரு விவாகரத்துல ரொம்ப எளிமையான கேள்வி தொடருது. 2 பேரு பிரியலான் இருக்காங்க, ஒருத்தர் சேரணும்னு நினைக்கிறாரு, ஒருத்தர் பிரியணும்னு நினைக்கிறாங்க. பஞ்சாயத்து பண்ணும்போது ஒருத்தர் எனக்கு சேர்ந்து வாழ விருப்பம் இல்லைன்னு உறுதியா இருந்தா முடிவு என்ன? பிரியறதுதான். சோ ஒரு விவாகரத்து வழக்கை நீ ஒரு 1-2 சமரச பேச்சுவார்த்தைக்கு பிறகு நீட்டிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அதுக்கு மேல ஒருத்தர் வந்து வம்படியா இழுக்கிறாங்கன்னு சொன்னா இன்னும் இவரு விஜய் மாதிரியே பல பேர் ஹேண்டில் பண்ணிருக்காங்க. என்ன பண்ணுவாங்கன்னா வேலை வெட்டிலாம் விட்டுறது. ஸ்ரீதர் வேம்பு இருக்காருல்ல, அவர் மனைவிக்கு சொத்து தரணுங்கிறதுக்காகவே இந்தியாவுக்கு வந்து சொத்தை ஃபுல்லா அக்கா பேர்ல மாத்தி விட்டுட்டு அந்த மனைவி 50% கிளைம் பண்றதுக்கு வந்து அவர் கட்டைய போடுறாரு. இது ஒரு டெக்னிக். எல்லா வசதியும் இருக்கிற ஒருவர் சமரசத்துக்கு பிறகும் ஒரு விவாகரத்து நோட்டீஸை வாங்கிக்க மாட்டேன், டிலே பண்றான்னு சொன்னா அது பச்சையா தன்னுடைய துணையை பழி வாங்குறாருன்னு அர்த்தம். ஏஜ் கம்மியா இருந்தா அவருடைய அடுத்த வாழ்க்கைக்கு தடை, இல்ல அது அவங்க இன்னொரு திருமணத்துக்கு போக மாட்டாங்கன்னு சொன்னா அவங்களோட தினசரி வாழ்க்கையை முடக்கிறது. இத நீங்க வக்கீல்கிட்ட கேட்டு பாத்தீங்கன்னா தெரியும் எந்தெந்த மாதிரி எல்லாம் விளையாடுறாங்கன்னு. அல்பத்தனமா விவாகரத்து வழக்கை கையாளுற ஒருத்தன் எப்படி எல்லாம் நடந்துக்குவான் அப்படின்னு வக்கீல்கிட்ட கேட்டா தெரியும். அதே போல விஜய் நடக்கிறார். இவர் நோட்டீஸை வாங்க மாட்டேன்னு சொல்றதுக்கு எந்த காரணமும் இல்லை. இதை தவிர ஒரு விவாகரத்து நோட்டீஸை வாங்க மாட்டேன் அப்படிங்கிறதும் அது குறித்து பதில் சொல்ல மாட்டேங்கிறதுக்கும் எந்த நியாயமும் இருக்க மாதிரி தெரியல. உலகளாவிய அளவில் தலைவர்கள் தங்களுடைய தனிப்பட்ட வேற ஒண்ணும் இல்லை. இவரு ட்ரம்ப் இருக்கார் இல்லையா, ட்ரம்ப் கால் வந்து வீங்கிருக்கு. கால் வீங்கின உடனே அமெரிக்கால பத்திரிகைகள்ல இவருக்கு அதிபருக்கு உடம்பு சரியில்லை, அவரு இந்த பதவியில இருக்கிற அளவுக்கு ஃபிட்டா இல்ல போல இருக்குன்னு ஒரு கருத்து வருது. வெள்ளை மாளிகையில இருந்து ஒரு மறுப்பு, அதற்கு அதிகாரப்பூர்வமா அதிபருடைய உடல் நலம் சரியா இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு மறுப்பு அறிக்கை வருது. பல நபர்கள் இவர் பேர்ல கூட்டத்துக்கு வர்றாரு, மைக்ரோசாப்ட் ஓனரு, அவர் பேர்ல இருக்க குற்றச்சாட்டு இருக்கு, அவர் வருகையை வந்து தவிர்க்கிறார். ஏதோ ஒரு வகையில் தங்களுடைய தனிப்பட்ட நடத்தை சமூகத்திற்கு வேறொரு செய்தியை சொல்லும் போது பொறுப்பா இருக்கிறவன் என்ன பண்ணுவான்னா அதற்கு நியாயமா ரெஸ்பாண்ட் பண்ணுவான். அவங்களாவது ஒரு இது சொன்னாங்க, எங்க கண்ணியத்தை குறைக்காத அளவுக்கு நடந்துக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கோரிக்கை எல்லாம் இருந்துச்சு. இன்ஃபேக்ட் நம்ம இதுல சங்கீதா தரப்பை குறை சொல்வதற்கு எதுவுமே இல்லை. நியாயமா ஒரு பிரிவை பிரிஞ்சு போறேன்னு சொல்ற ஒரு மனைவி, சமரச பேச்சுவார்த்தைக்கு உடன்படாத ஒரு கணவர் இருக்கிற பட்சத்துல இந்திய சமூக அமைப்பில் ஒரு மனைவிக்கு இருக்கிற வாய்ப்பு என்ன? உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க. வழக்கு தொடுப்பதை தவிர வேறு வழியே கிடையாது. அவர் போலீஸ் ஸ்டேஷன்ல அந்த கம்ப்ளைண்ட்டை கொடுத்திருந்தா இதோட வேற டொமஸ்டிக் வயலன்ஸ் இதெல்லாம் கொடுத்திருந்தா என்ன கைது நடவடிக்கை எடுக்கணும், இல்ல போலீஸ் விசாரிக்கணும். அது ஒரு கைது செய்ய அளவுக்கு முகாந்திரம் இருக்கக்கூடிய ஒரு வழக்கா இதுக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்திருந்தா மனைவி
ஆமா, வீட்டை வீட்டை பூட்டினீங்கன்னா என்னது? அது ஒருத்தரோட வாழும் உரிமையை பறிக்கிறது என்னது? அது குற்றம். அது டார்ச்சர், மென்டல் டார்ச்சர். இது என்ன? ஒருத்தர் பிசிக்கலா டார்ச்சர் பண்றது, மென்டலா டார்ச்சர் பண்றது, வீட்டுக்கு சாப்பாடுக்கு பணம் தர மாட்டேங்கிறது, இது எல்லாமே ஒரு ஒரு வயலன்ஸ். அது குடும்ப வன்முறை. இது வந்து சட்டபூர்வமா தண்டனைக்குரிய தண்டிக்கப்படக்கூடிய குற்றங்கள். இதை ரொம்ப சாதாரணமா செஞ்சுட்டு அதை ஏதோ சினிமால பஞ்ச் டயலாக் பேசுற மாதிரி, அந்த சர்க்கார் படத்துல எல்லாம் மேடையில் ஏறி சவால் விடுற மாதிரி இந்த ஆளு சம்சாரத்துக்கு மேடையில் ஏறி சவால் விடுறாரு. அது ஒர்த்து, அது நீங்க கவலைப்படுற அளவுக்கு ஒர்த்து இல்ல. இததான் சொல்றேன். அதனாலதான் இது ஒட்டு மொத்தமா இந்த என்டையர் அவரோட பர்சனாலிட்டியோட வெளிப்பாடு. நீ என் பேச்ச கேட்கல, அல்லது நீ என்னுடைய செயல்பாடுகளுக்கு தடையா இருந்தீங்கன்னா உனக்கு நான் என்னென்னலாம் செய்வேங்கிறது. இப்போ இந்த மாதிரி ஒரு வார்த்தைய ஒரு ஜாம்பி குரூப்பை கையில வச்சிருக்கிற ஒருத்தர் மேடை ஏறி அது ஒர்த்தே இல்ல அப்படின்னு சொன்னா அதோட அர்த்தம் என்ன? அவரோட பிஆர் டீமுக்கு ஒரு லைசன்ஸ் கொடுக்குறாரு, இறங்கி அடிக்கலான்னு கொடுக்குற ஒரு லைசன்ஸ். அதாவது இந்த பிரச்சனையில் நீங்க என் ஒய்ஃப் வந்து எனக்கு பொருட்டே கிடையாது அப்படின்னா இந்த ஜாம்பி குரூப்புக்கு கிடைக்கிற சிக்னல் என்னவா இருக்கும்? நீங்க என் மனைவிய விமர்சிக்கிறதுனாலே இல்ல அவதூறு பண்றதுனால எனக்கு அது பிரச்சனை இல்ல, நீங்க கேரி ஆன் பண்ணலாம் அப்படின்றது. அது கோஹெட்னு தான் அர்த்தம். அது அப்படித்தான் புரிஞ்சுக்கும். அந்த அடியால் கூட்டம் அதை அப்படித்தான் புரிந்து கொள்ளும். அதுக்காக தான் அது சொல்லவும் படுது. அதுக்காக சொன்னாருன்னு தெரியாது. அது நம்ம அதுக்குள்ள நம்ம போக தேவையில்லை. ஆனா இந்த நடவடிக்கை உறுதியா நாம சொல்லலாம், இது வந்து ஒரு அப்பட்டமான ஒரு ஆணாதிக்க திமிர். அது மட்டும் இல்லாம என் பவர் தெரியாம என்கிட்ட விளையாடுறியாங்கிற திமிர் தான் அது ஒட்டுமொத்தமா சொல்லணும். இதுக்கு வந்து ரொம்ப சுலபமா நேர்மறையா பதில் சொல்லலாம். நான் சட்டபூர்வமா இந்த வழக்கை கையாள்றேன், என்னுடைய தனிப்பட்ட பிரச்சனைகளை நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன், நீங்க அதை பத்தி கவலைப்படாதீங்க, எனக்கு ஒரு பிரச்சனை இருக்கு, அது நம்முடைய அரசியலுக்கு சம்பந்தம் இல்ல, அதை நான் பாத்துக்கிறேன், நீங்க கவலைப்படாம இருங்கன்னு சொல்றதோட முடிக்கிறதுக்கு மேல அவரோட அந்த திமிர் இருக்கு இல்லையா, அந்த தெனாவட், அது துருத்திட்டு வந்து தெரியுது பாருங்க. அதை அவரால் கட்டுப்படுத்த முடியல. எப்படின்னா, அதாவது எனக்காக ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு, எனக்காக நீங்க போராடி அலர்ட் ஆகுதுன்னா அது எப்படி நினைக்கிறாரு? இவங்க போடுறதெல்லாம் வந்து வெல்கம் பண்றாரா? இவங்க போடுறது அவங்க மனைவியை திட்டுறாங்க, சம்பந்தம் அது என்ன விவரம்னு தெரியாது, அவங்க குடும்பத்துக்குள்ள என்ன நடக்குதுன்னு தெரியாது, இன்னொரு தொடர்பு இருக்கா இல்லையான்றதும் தெரியாது, இவங்களுக்கு எதுவுமே தெரியாம வந்து இவருக்கு ஏதோ ஒண்ணு ஆயிடுச்சுன்னா தனக்கான மாரி இவங்க எல்லாம் வந்து பேசுறத வந்து அதுதான் அவரோட பலன். அதை வந்து என்கரேஜ் பண்ற மாதிரிலாம் இன்னும் பேசுறாரு. அது ரசிக்க அது ஒரு வழியா சொன்ன மாதிரி தெரியல. அது வந்து மற்றவர்கள் இல்லாத கிடைச்ச எனக்கு ஒரு வரப்பிரசாதம் மாரி அந்த இது ரசிச்சுட்டு அப்புறம் சொல்றாரு. அது ஒரு வழியா இல்லையா அவருக்கு? இல்ல அவரு நான் ரொம்ப நாளா சொல்லிட்டு இருக்கிறதா, அவர் இந்த கூட்டத்தின் இயல்புக்கு மாறான நடத்தை இருக்குல்ல, அடாவடியா எங்க வேணாலும் அந்த இணைய கூலிப்படை மாதிரியான அவர்களுடைய நடத்தை இருக்கு இல்லையா, அதை அவர் என்ஜாய் பண்றாரு. பிள்ளைய தூக்கிட்டு வந்துட்டு என் பிள்ளைய விட தலைவர் தான் முக்கியம் அப்படின்னு சொல்றதை அவர் என்ஜாய் பண்றாரு. எனக்கு தெரிஞ்சு இதை வேறு ரசிகர்கள் யாராவது சொன்னா அந்த நடிகர்கள் உடனே இல்ல அவன் குடும்பத்தை பாருன்னு ஒரு சமூகத்தை கன்வின்ஸ் பண்றதுக்காக அதை சொல்லுவாங்க. உள்ளூர் அதை ரசிச்சாலும் கூட மற்ற நடிகர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, அதெல்லாம் கிடையாதுப்பா, நீ உன் குடும்பத்தை பாரு, ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோக்கு அடிச்சுக்கிட்டு வராதீங்கன்னு சொல்ற நடிகர்கள் கூட உண்டீங்க. ஒரு வாரம் கழிச்சு வாங்கன்னு கமல் சொல்லியிருக்காரு, வேட்டையாடு விளையாடு படத்துக்கு இது ஏ சர்டிபிகேட் படம், குழந்தைங்களை கூட்டு வராதீங்கன்னு. சோ ஒரு தன்னுடைய சமூகத்தில் நமக்கு இருக்கிற நற்பெயரை காப்பாத்திக்கணுங்கிற அளவுலையாவது மற்ற நடிகர்கள் அதை வந்து என்கரேஜ் பண்ண மாட்டாங்க. ஆனால் இவர் இந்த அடிபட்டு சாகுற மாதிரி ஓடி வர்றதையும் தான் பின்னால வந்து துரத்திட்டு வர்றதையும் அவர் விரும்புறாரு. இந்த மாதிரி அவர்கள் கூலிப்படையை போல கண்ணுல மாற்றவனை எல்லாம் பூந்து அடிக்கிறதையும் அவர் வந்து என்ஜாய் பண்றாரு. இப்ப அப்பா ஸ்டேட்டஸ மாத்திட்டாங்க பாத்தீங்களா? இது வரைக்கும் சந்திரசேகர் தான் அப்பா, இப்ப நேத்து கூட்டத்துல ஒரு அம்மா பேசுது, அது புஸ்லானந்த் தான் அப்பான்றாங்க. என்ன இப்ப அப்பா எடுத்துட்டு வந்து ஆனந்த் வந்துட்டாரு. அவர் இதுல வந்து இவங்க மனைவிக்கு ஆதரவா இருக்கிறதுனால அந்த அவரோட பதவி இல்ல எப்போது அப்படி தெரியல. ஆனா இது வரைக்கும் விஜயோட கூட்டத்துல அப்பாங்கிறது வந்து சொல்லுவாங்க, இன்சிஸ்ட் பண்ணுவாங்க. நீங்க எப்படி இல்ல, மேடை ஏறுவதற்கு முன்பே அவரை வந்து சொல்லுவாங்க, சந்திரசேகர வந்து ஐயா வந்து அப்பான்னு சொல்லுங்கன்னு சொல்லியேதான் ஆங்கர் எல்லாம் ஏத்தி விடுவாங்க. அதனால அப்பா சந்திரசேகர்னு சொல்லுவாங்க. இப்ப அப்பா பதவி பறிக்கப்பட்டிருக்கு. அப்படிதான் எனக்கு தெரியுது. நேற்றைய மீட்டிங்ல ஃபர்தர் கூட்டங்கள்ல பார்த்தா தெரிஞ்சிடும். இப்போ நாம் தமிழர் கட்சியோட தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவர் மேல வந்து பாலியல் குற்றச்சாட்டு வரும்போது, அவங்களோட முன்னாள் மனைவி விஜயலட்சுமி அவங்க வச்ச குற்றச்சாட்டுலாம் வரும்போது அதை வந்து இப்ப வலசரவாக்கம் போலீஸ் ஸ்டேஷன்ல விசாரணைக்கு சம்மன் கொடுத்து அவர் விசாரணைக்கு கூப்பிடும் போது அவர் அவங்களோட தொண்டர் படையை வந்து திரட்டிட்டு போறாரு. அதை பத்தி அடுத்த நாள் ஏன்னா ஏதோ ஒரு குற்றச்சாட்டு வந்துச்சு, அடுத்த நாள் அது வந்து கேள்விக்குள்ளாகும் தெரிஞ்சு அடுத்த நாள் நடக்கிற பிரஸ் மீட்ல வந்து சுத்தி வந்து ஒரு 20-30 பெண்களை வந்து நிக்க வச்சிருவாரு.
ஏன்னா அதை கேள்வி கேட்கறதுக்கே அவங்க முன்னாடி இந்த கேள்வி கேட்கறதுக்கே நம்மளுக்கே ஆக்வர்டா இருக்கும். சரி இவங்களா இருக்காங்களே எப்படி கேட்கறதுன்னு ப்ரெஸ் பீப்புள்ஸ் வந்து கேட்காம விட்டுருவாங்க, தவிர்க்க பார்க்க மாட்டாங்க. அப்படியும் மீறி போனாலும் ஒரு உச்சகட்டத்துக்குலாம் போய் அவங்க மனைவியே தீமோன் அவர்கள் மனைவியே சொன்னதா சொல்லி இவர் வந்து கொள்ளையில இவ்வளவு பொம்பளைங்க இருக்கும்போது இவனுக்கு பழகுறதுக்கு இவ்வளவு கிடைச்சா அப்படின்ற மாதிரி அவங்க மனைவியே அதை அப்படிதான் அவ்வளவுதான் எடுத்துக்கிறாங்கன்ற மாதிரி. ஓகே இது ஒரு நார்மலான விஷயம்ன்ற மாதிரியோ இல்ல இதுக்கு அந்த இதுல இருந்து தற்காப்புத்துக்கு கட்சி எடுத்து வந்து வைக்கிறதுக்குல அரணா அரசியல் பலத்தை எடுத்துட்டு வந்து அரணா வைக்கிறது இருக்குதுல்ல, அதைத்தான் இப்ப விஜயே செய்யறாரோ. கரெக்டா இந்த இஷ்யூ ஆகுது, மகளிர் நேரத்துல இப்படி ஒரு கூட்டத்தை கூட்டி பெண்களை நிக்க வச்சு அங்க வச்சு இதை அட்ரஸ் பண்றது இருக்குல்ல, இது எப்படி இது ஒண்ணுதானா ரெண்டும் எப்படி பாக்குறீங்க? இல்ல அது இது ஒரு அவர் விஜய் வந்து அவ்வளவு திட்டமிட்டு அதை சீமான அளவுக்கு ரொம்ப பிளான்டா அதை செய்யறாருன்னு நான் நம்பல. அவர் தனக்கு தோன்றதை பண்ணிட்டு அதன் பிறகு தான் கூட்டத்துக்கிட்ட அதை மேனேஜ் பண்ற பொறுப்பை விட்டுறாரு. இது எதேச்சையா நடந்திருக்குன்னு தான் நம்புறேன். ஏன்னா அதுல பேசினவங்க எல்லாருமே சீமான் பேசின போது அவங்க ஒய்ஃப் சப்போர்ட்டுக்கு வந்தாங்க. மலை மாதிரி என் புருஷன் இருக்காரு, எங்களுக்கு என்ன கவலை அப்படின்னாங்க. என் ஒய்ஃப் வந்து என் மனைவி அப்படியெல்லாம் ஒண்ணு கோச்சுக்கெல்லாம் இல்லைங்க, என்ன உனக்கு வேற ஆள் கிடைக்கலன்னு சொன்னாங்கன்னு இவர் அவர் ஒரு திட்டமிடல் இருந்தது. ஆனா இங்க விஜய் கூட்டத்துல பேசின எல்லாருமே விஜய வந்து பின்னாடி குத்துற மாதிரி தான் பேசினாங்க. குடும்பத்தின் பெருமையை பத்தி பேசுறாங்க. என்ன நீங்க நிறைய வீடியோ சின்ன சின்ன வீடியோஸ் நிறைய வந்திருக்கும் பாத்தீங்கன்னா தெரியும். ஜோடியா வர்றாங்கன்னு சொல்லி இவரு அந்த பாட்டு பாடுற அம்மாவையும் அவங்க வீட்டுக்காரரையும் பத்தி அறிமுகப்படுத்துறாரு. பேசுனவங்க எல்லாருமே குடும்பம், பெண்கள், பாதுகாப்புன்னு சொல்லி எப்படி பார்த்தாலும் அந்த விஜய சீன்ற மாதிரிதான் இருக்கு. நீங்க சன் டிவியோட கார்டெல்லாம் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க பேசுற கண்டென்ட்டும் அதை விஜயோட பொறுத்து பாத்தீங்கன்னா அதை ஒரு ட்ரால் பண்ற மாதிரி இருக்கும். ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு அதிருப்தி இருக்குதா கட்சிக்குள்ள? இதனால தாராளமா இருக்கு, நிச்சயமா இருக்கு. ஏன்னா அவங்க இதை எப்படி கையாளுறதுங்கிறதுக்கான டைரக்ஷனே அவங்களுக்கு இல்லைங்கிறதுனால அவங்க எல்லாரும் ஒண்ணு இவர் நல்லவர் நினைச்சிட்டு இருக்காங்க, அல்லது ஏதோ ஒரு வகையில தனக்கு தோணுன வகையில அவங்க டிஃபெண்ட் பண்ணாங்க. அது ஃப்ரெண்டா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இது டிவோர்ஸ் நோட்டீஸே பொய்ன்ற மாதிரி சொன்னாங்க. இது எல்லாத்தையும் தனக்கு முட்டு கொடுத்தவனே செருப்பால் அடிக்கிற மாதிரி இவர் நடந்துகிட்டாரு. அது ஒரு மெசேஜ் தான், அது வேற ஒண்ணும் இல்ல. நாம அது குறித்து ஏதாவது உங்களோட எனக்கு தெரிஞ்சது மோஸ்ட் ப்ராபப்ளி சங்கீதாவுக்கான மெசேஜ், விஜயனுடைய மனைவி இருக்காங்க இல்லையா அவங்களுக்கான மெசேஜ். நீ என்ன நடிகை பேரை சொல்லுவேன்னு என்ன மிரட்டுறியா? நான் பதில் சொல்றேன், ஆமா நான் கூட்டு வரேன் பாரு அப்படிங்கிற ஒரு மெசேஜ். நாட்டு அதுக்கு முன்பே கூட அவங்க த்ரிஷா போட்ட இன்ஸ்டாகிராம் போஸ்ட் எல்லாம் இருக்கு இல்லையா, நான் சந்தேகிக்கிறது அது அவங்க சங்கீதாவுக்கு கொடுத்த மெசேஜ் தான். மன உளைச்சல் ஏற்படுத்துன்றது திட்டமிட்டு ஏற்படுத்தப்படுறது தானே அது சங்கீதா? இல்ல அது தெரியாது. அந்த ரேஸ்ல நான் வின் பண்ணிட்டேன்னு காட்டுறதா இருக்கலாம், அல்லது அது அவர் விஜய் சொல்லி அவங்க போட்டிருந்தாங்கன்னு சொன்னா மன உளைச்சல் காரணமா இருக்கலாம். அந்த பாரு நான் நீ சொல்லி எல்லாம் நான் கேட்கிற ஆள் கிடையாது. சரி அவரோட லைஃபே அப்படிதான் தோழர். அவர் வந்து வெறுமனே எல்லார்கிட்ட இருந்தும் சர்வீஸை வாங்கிக்கிற ஒரு ரிசீவரா தான் இருந்திருக்காரு த்ரூ அவுட் ஹிஸ் லைஃப். அவரோட எல்லா அவரை விட்டு விலகி வந்த அத்தனை பேரோட இதை பாருங்க. அவரை வச்சு படம் எடுத்த ப்ரொடியூசர் ஆகட்டும், ப்ரொடியூசரை பயன்படுத்திக்குவாரு, அப்பாவை பயன்படுத்தினாரு, தூக்கி போட்டாரு. இன்னும் எனக்கு தெரிஞ்சு இவரால தூக்கி எறியாத ஆள் வந்து அம்மா. அவருடைய ஒட்டுமொத்த வரலாறையும் பார்த்தோம்னு சொன்னா அவர் வேலைக்காரர்களையும் அல்லது தனக்காக உயிரை கொடுத்து வேலை பார்த்தவங்களையும் ஒரே மாதிரிதான் நடத்திருக்காரு. என்ன ஒரே டிஃபரெண்ட் எட்டி நெஞ்சில மிதிக்கல, வேலைக்காரர் அப்படி மிதிச்சதா அவங்க அவர் கூட அவரோட அசிஸ்டன்ட் சொல்லியிருக்காரு. அது அவருடைய கேள்வி. நம்மளால புரிந்து கொள்ளக்கூடியது என்னன்னு சொன்னா அவர் தனக்கு பிடிக்காத மாதிரி நடந்து கொண்டால் அவங்கள டிஷ்யூ பேப்பர் மாதிரி தூக்கி எரிஞ்சிடறாருங்கிறது தான் நமக்கு அதுல தெரியும். அதில் யாருமே விளக்கு. அதாவது இது வெளிப்படையா இது ஒர்த்து இல்லாத விஷயம் அப்படின்றது மூலியமா அவரு பக்கம் நியாயம் இருக்குது போல, இது திட்டமிட்ட சதின்றது போலதான் அவர் மறுபடியும் அதை ப்ரொஜெக்ட் பண்ண விரும்புறாரு. அப்போ அவரோட அந்த வழக்குல அவர் எந்த அளவுக்கு நேர்மையா நடந்துப்பாருன்னு எதிர்பார்க்க முடியுமா? எப்படி இல்லது? ஏன்னா புது வாழ்வு இருக்கிறாரு, நாளை பின்ன அது ஒரு அடையாளமா மாறி போகும். அதை குறைஞ்சபட்சம் இதுவா நடந்துக்க வாய்ப்பு இருக்கு. அப்படி பேசுறதுக்கான உளவியல் இருக்குது இல்ல இவரு இவ்வளவு நடந்தும் அது வெறும் அவரோட சைக்காலஜியா மட்டும் பார்க்க முடியாதுன்னு நினைக்கிறேன். அந்த கூட்டம் அந்த மாபோட சைக்காலஜியோட கனெக்ட் ஆகுது. அப்போ இது எப்படி போகும்? இல்ல அவரு ரெண்டு விதமா நம்ம எடுத்துக்கலாம். ஒன்று அவரோட பர்சனாலிட்டிய ரிஸ்க பத்தி கவலைப்படாம எல்லாரும் இது லைஃப்ல இதுவரை அவர் தூக்கி போட்டும் கூட அவரோட குரோத் வந்து தடைப்படல. மற்ற ஆங்கிள் பார்த்தோம்னா சொல்றேன், ஒரு சக்சஸ்ஃபுல் ஹீரோவா வர்றாரு, வேலைக்காரனை உதைக்கிறதுனால அவருக்கு ஒரு கெட்ட பேர் சமூகத்துல வர்றது இல்ல, யாருக்கும் உதவி செய்யலைங்கிறதுனால அவரோட ஹீரோ இமேஜுக்கு எந்த பாதிப்பும் வரல, அப்பாவே தூக்கி கடாசினவருங்கிற போதும் அவரோட குரோத் வந்து ஏன்னா வேற ஒருத்தர் வந்து அவரை பயன்படுத்திக்கிறவங்க வரும்போது இந்த வண்டி ஓடுறது வந்து நிக்கல. சோ அவர் ஒரு மாதிரி கண்டிஷன் ஆயிருக்கலாம், நாம யாரை தூக்கி போட்டாலும் நான் இங்க வெயிட்டா இருப்பேன்,
என்னோட வெயிட் குறையாது, என்னோட ஸ்டேட்டஸ் குறையாது, நான் ஹீரோ தான், நான் லீடர் தான் அப்படிங்கிற ஒரு அசாத்திய ஓவர் கான்பிடன்ஸ் அவருக்கு இருக்கலாம். ஃபேக்டர் நம்பர் 1. ரெண்டாவது, அவர் இன்னொன்று ரெண்டாவது காரணம் என்னவா இருக்கலாம்னா, தான் இந்த மாதிரி வில்லனை மாதிரி நடந்துகிட்டா தான் என்னோட ரசிகர்களுக்கு பிடிக்கும். அவரோட கடைசியா அவர் சூஸ் பண்ண படங்கள்ல எல்லாம் பாருங்களேன், குடும்பத்துல கூட ஒரு பொறுக்கித்தனமா, குடும்பத்தை கூட ஒரு மாதிரி பொறுக்கித்தனமா அடாவடியா தான் தொண்டுத்தனமா ஹேண்டில் பண்ற ஒரு படமா இருக்கும். அல்லது ஒரு காலேஜ் ப்ரொஃபஸரா இருப்பாரு, தண்ணிய போட்டு காலேஜுக்கு போற ஒரு கேரக்டரா இருக்கும். இப்ப கடைசியா மகளை காப்பாத்துற படம் எது? மொத்த குடும்பத்தையும் வீட்டை விட்டு துரத்தி விட்டு வீட்டை பூட்டிட்டாருன்னு குற்றம் சாட்டப்படுகிற ஒருவர் எந்த படத்தை தேர்வு செஞ்சிருக்காருன்னா, ஒரு மகளை காப்பாத்துற படமா, பொண்ணை காப்பாத்துற படம், ஏதோ ஒரு பொண்ணை காப்பாத்துற படம். அதுல கோடாலிய நக்கிற ஒரு சீனு, அவருடைய அந்த கடைசி ஃப்ளோ எல்லாத்தையும் பார்த்து, கடைசியா அவர் தேர்வு செய்த பாத்திரங்கள் எல்லாமே ஒரு ரவுடியோட தம்பி, பொறுக்கித்தனமான இன்ஸ்பெக்டரா இல்ல டிஎஸ்பி, அந்த கேரக்டர் எல்லாத்துலயும் இப்படி செஞ்சு இருக்கிறதுனால பொண்டாட்டி பிள்ளைய கூட இப்படி ஹேண்டில் பண்ணாதான் என்னோட ரசிகர்கள் என்ன மதிப்பாங்க. இந்த குரூப்பை தக்க வைக்கணும்னா நான் இதை நல்ல பிள்ளை மாதிரி ஹேண்டில் பண்ணக்கூடாது, ரகடா தான் ஹேண்டில் பண்ணணும், அல்லது என்னோட ரசிகர்களுக்கு ரகட் பாய் தான் பிடிக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில இருக்கலாம். இந்த ரெண்டு காரணங்கள் இல்லாமல் அவர் இதை இப்படி கையாளுறதுக்கு வேறு காரணங்கள் இருக்கதான் எனக்கு தெரியல. ஒண்ணு, அவருடைய இயல்பு ஆளுமை கண்டிஷன் ஆயிருக்கு. நான் எப்படி நடந்துகிட்டாலும் எனக்கான ஸ்டேட்டஸ் குறையாது, நான் மேல மேல போயிட்டு இருப்பேன், நான் லீடர் தான் அப்படின்னு அவர் நம்புறாரு. இதுவரை நடந்த சம்பவங்கள்ல அப்பா துரத்தினப்ப ஒண்ணு ஆகல, சொந்தக்காரங்களை ஏற்றுக்கொள்ளாத போது ஒண்ணு ஆகல, யாருக்கும் உதவி செய்யலங்கும் போது அவர் ஸ்டேட்டஸ் பாதிக்கப்படல, வேலைக்காரங்களை, ப்ரொடியூசர்களை யார் ஒருத்தரையும் எட்டி மிதிச்சு துரத்தி விடும் போதும் கூட அவர் ரொம்ப ஸ்ட்ராங்கா அவரோட வசூல் ஜாஸ்தியா இருக்குங்கிறதுனால அப்படி நம்பலாம். அவரோட இமேஜும் தான் அவருக்கு அந்த பாதுகாப்பு கொடுத்தது, அந்த இது கொடுத்தது. இப்போ பாதிக்கப்பட்டிருக்கிற அவரோட மனைவி இப்ப வெறும் சினிமா இமேஜ் மார்க்கெட் மட்டும் இல்ல, இப்ப அவருக்கு ஒரு அரசியல் இருக்குது, ஒரு கட்சி இருக்குது, இந்த பின்புலம் இருக்குது, அவருக்கு இவ்வளவு கணக்கான தொண்டர்கள் இருக்கிறதா சொல்றாங்க. அவங்க எல்லாம் அவங்களோட அன்புன்ற பேர்ல வெறித்தனமா இது பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்போ இதெல்லாம் சங்கீதா அவர்களுக்கு எவ்வளவு பெரிய அச்சுறுத்தலா, இல்ல அவங்க கேஸுக்கு எவ்வளவு பெரிய ஒரு பிரச்சனையா, அவங்களுக்கு ஒரு நியாயம் கிடைக்கிறதுல இதெல்லாம் ஒரு பெரிய தடையா இருக்குமா? எப்படி இருக்கும் இது? அவங்க கிடைக்குமா? இவங்களோட நடத்தை விஜய்க்கு எதிராக முடியறதுக்கு தான் வாய்ப்பு அதிகம். ஏன்னா அவர் சங்கீதா என்னென்னலாம் தன்னுடைய குற்றச்சாட்டா வச்சாங்களோ அது எல்லாத்தையும் உறுதிப்படுத்துற மாதிரிதான் அவருடைய அடுத்த நடவடிக்கை இருக்கு. வீட்டுக்குள்ள விடமாட்டேங்கிறாருங்கிறது காலையில் எடுக்கிற குற்றச்சாட்டு. அதெல்லாம் எனக்கு ஆளே இல்ல, இது ஒர்த் இல்ல அப்படின்னு சொல்லும் போது அவர் காலையில் அவருடைய மனைவி கொடுத்த குற்றச்சாட்டை சாயங்காலம் அவர் உறுதிப்படுத்துறாரு. இந்த வில்லன் வீட்டுக்கே போய் ஒரு சவால் விடுவார் தெரியுமா, கொண்டி வாடா, தைரியம் தான் என் மேல கை வைடான்னு. அத மாதிரி அவரு லீகல் விஷயத்தையும் அவர் அப்படி ஹேண்டில் பண்றாரு. சாயங்காலம் கோர்ட்டுக்கு ஒரு ப்ரூஃப கொடுத்திருக்காரு. இது சேலஞ்ச் பண்றது கஷ்டம். அவங்களோட வக்கீல்கள்ட்ட கேட்டா தெரியும், இது தேவையில்லாத பிரச்சனை, நம்ம சிக்கிக்கிட்டோங்கிற மாதிரிதான் சொல்லுவாங்க. அடுத்தது இங்க ரசிகர்கள் இதுக்கு மேல என்ன டேமேஜ் பண்ண முடியும் ஒரு பெண்மணியை? இப்படிதான் கிடையாது. அந்த டூல் கிட் என்ன கொடுத்திருந்தாங்களோ, அந்த ஒரு ஆடியோ ரிலீஸ் ஆச்சு இல்லையா, நான் இந்த ஃப்ளோல கவனிச்சீங்கன்னா மோடி ஒரு விதமா நாம என்ன நினைச்சோம்னா, என்ன மனைவி எவ்வளவு மோசமா நடத்துறாருன்னு நம்ம பார்த்தோம். மனைவியை கண்காணிக்கிறது, அவங்கள வெளியில போடாம பண்றது, அவங்களுக்கு அவர்களுடைய நடமாட்டத்தை கண்காணிப்பது, அவருடைய பேச்சை முடக்குவது அப்படிங்கிற லெவல்ல விடாம, அவங்கள வாழவே விடாம அவங்கள ஒரு திறந்த வழி சிறைச்சாலை வச்சுக்கிறது. அதுதான் நான் பண்ணியிருந்தாரு. ஆமா, இன்னொரு வாழ்க்கைன்னு இல்ல, அவங்க இவர் கூட வாழணுங்கிறத 30 வருஷத்துக்கு மேல ரிக்வஸ்ட் பண்ணி பார்த்தாங்க. பிரதமரான போதும் நினைச்சாங்க, அது நடக்கல. அவர் அந்த கண்காணிப்போட அவர் விட்டுட்டாரு, மேற்கொண்டு எதுவும் பண்ணல. அவங்க டீச்சர் வேலையை பார்த்தாங்க, வந்தாங்கன்னு. சீமான் ஒரு கட்டத்துக்கு மேல போய் அவர் நான் என்ன வயசுக்கு உட்கார்ந்து இந்த பிள்ளை தூக்கிட்டு போய் நான் கெடுத்தேன் அப்படின்னாரு. இந்த மூஞ்சுதான் உனக்கு கிடைச்சதான்னு அவமானப்படுத்தினாரு. மற்றபடி ஒரு சமூகம் ஒரு அமிக்கபிள் செட்டில்மெண்ட்டுக்குன்னு வந்த போது அவங்க அதுக்கு முயற்சி பண்ணாங்க. ஒரு அளவுக்கு மேல அது பண்ணல. இவர் என்ன செய்யறாருன்னு சொன்னா, நியாயமா ஒரு அமைதியா வம்புக்கே வராத மனைவி. சீமான் யாரு கூட சண்டை போட்டாருன்னா, பிரச்சனைய பொதுவெளிக்கு கொண்டு வந்த அவங்க கிட்ட சண்டை போட்டாரு. பிரச்சனை நீ அமைதியா இருந்தீங்கன்னா நான் விட்டுட்டு போறேங்கிற அளவுக்கு கூட இவருக்கு அந்த அந்த கருணை இல்ல. சீமானுக்கு இருந்த அளவு கூட இவருக்கு இல்ல. இவருக்கு என்னன்னா, நீ என் பேச்ச நீ கேட்கல, அல்லது நீ என்னோட இதை கட்டுப்படுத்துறல, நான் உன்னை என்ன பண்றேன் பாரு. இதான் அவர் கொடுக்குற மெசேஜ். நியாயமா இதுல இத மாதிரி அல்பத்தனமான ஒரு கும்பல் இருக்குமான்னு எனக்கு நிஜமா தெரியல. இவர்களோட ரசிகர்கள் மாதிரி அவரோட 25 வருஷம் குடும்பம் நடத்துற ஒய்ஃப, இல்ல 20 வருஷம் குடும்பம் நடத்தின ஒரு மனைவிய இன்னொரு கட்சிக்கு வேலை போயிட்டான்னு ரொம்ப சிம்பிளா அடிச்சிட முடியுது. இப்படிப்பட்ட ஒரு கேரக்டர், இப்படிப்பட்ட ஒரு மனநிலையை நீங்க பாத்தது இல்லையா?
உங்களுக்கு ஆமா எனக்கே புதுசா தான் இருக்கு. இல்ல ஆனா எப்போதுமே இந்த வழிபாட்டு குழுக்கள் இப்படிதான் நடந்துவாங்க. கேரளால ஒரு சாமியாரோட பிறப்புறுப்பை ஒரு பொண்ணு வந்து கத்தி எடுத்து வெட்டிட்டு, அந்த கேஸ் விசாரிக்கப்படும் போது அந்த பொண்ணை விடுதலை பண்ணிட்டாங்க. உடனே கல்லூரி படிக்கிற பொண்ணு, அந்த பெண் அந்த சாமியார் கூட இருக்கணும்னு அவரை பிரஷர் போட்டது அவங்க அம்மா. வழிபாட்டு மனோபாவம் என்ன செய்யும்னா, எல்லா நம்ம வச்சிருக்கிற அற நெறிமுறைகளே அது சிம்பிளா பிரேக் பண்ணிடும். நமக்குதான் வரலாறே இருக்க. கடவுள் கேட்டான்னு பிள்ளைய வெட்டி பிரியாணி போட்டவனுக்கு தானே கதையே இருக்குல்ல நம்ம கிட்ட. அது பல சாமியார்கள்ட்ட கணக்கெடுத்தோம்னா தன்னுடைய குடும்பத்து உறுப்பினர்கள் பாலியல் ரீதியா பயன்படுத்தப்படுறத கண்டுக்காம இருந்தது நிறைய இடங்கள்ல உண்டு. ஜெயேந்திர சரஸ்வதி அவருடைய நடத்தை, அவரை பத்தின எக்கச்சக்க நியூஸ் வந்துச்சு. ஸ்ரீரங்கத்துல ஒரு பெண்மணி ஹாஸ்டல்ல, லேடிஸ் ஹாஸ்டல்ல சாமியார்களுக்கு ரூம் இருந்ததுங்கிற செய்திய பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் வந்து சொல்றாரு மீடியால. அப்போதும் அங்க சங்கர மடத்துக்கு போற பெண்கள் வந்து ஜெயேந்திர சரஸ்வதி எல்லாம் விட்டு தரல. சோ நீங்க ஒரு கல்ட் மைண்ட் செட்டில் இருக்கும்போது அவங்களுக்கு இதெல்லாம் தெரியவே தெரியாது. தலைவன் செய்யறதுதான் நியாயம். ஒரு கட்டம் வரைக்கும் தான் சாதாரண தொண்டர்கள் வந்து என்ன செய்வாங்கன்னா, தலைவர் நியாயமா தான் நடந்துக்குவாருன்னு நம்புவான். இந்த மாதிரி வெறி பிடிச்ச ஜாம்பி குரூப் வந்து என்ன செய்யும்னு சொன்னா, தலைவர் செய்யறதுதான் நியாயம்னு நம்பும். சட்டப்பூர்வமா நாளை பின்ன ஏதாவது கேஸ் ஆச்சுன்னா சிக்கலாச்சேங்கிற அறிவு கூட இல்லாமல் இவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா, இதான் பாத்தியா பதில் சொல்லிட்டாரு பாத்தியா, இந்த பதில வேற எங்கேயாவது உலகத்துல கேட்டிருப்போமான்னு எனக்கு தெரியாது. என்ன சொல்றாங்கன்னா, எப்படி ஊர்வாயை அடைச்சாரு பாத்தியா, வதந்திகளுக்கு எப்படி முற்றுப்புள்ளி வச்சாரு பாத்தியா அப்படிங்கறதான். ஆமா, நான் அதான் கேரக்டர், வாத்தியார் கேரக்டர் தண்ணி அடிக்கலாமான்னு நம்ம கதை எழுதுறான்னு உங்க முன்னாடி ஒருத்தர் கதை எழுதுறாரு, தண்ணி அடிச்சுக்கிட்டே வாத்தியார் காலேஜுக்கு வர்றாரு அப்படின்னு சொன்னா உங்களுக்கு டக்குன்னு ஒரு மாதிரி இருக்கும், என்னங்க டீச்சர் எப்படி சொல்றீங்கன்னு. இவங்களுக்கு அதுதான் மாடல். அது இவர்கள் தங்களை அடையாளப்படுத்திக்கிறதே சரக்கு போட்டு காலேஜுக்கு வர்ற வாத்தியாருங்கிறது தான். உடனே ஒரு கேள்வி வரும், அது டைரக்டர் எடுத்ததுங்க, அதுக்கு நடிகர் எப்படி பொறுப்பாவாருன்னு கேட்கலாம். ஆனால் தமிழ் சினிமாவை தெரிஞ்சவன் எல்லாருக்கும் தெரியும், ஹீரோவோடதுதான் அந்த இடத்துல செல்லுபடியாகும். விஜயோட பிரச்சனை அதுதான். அங்க ஒரு சினிமா எடுக்கும் போது பாத்தீங்கன்னா ஹீரோ சொல்ற ப்ரொடியூசர் தான், ஹீரோ சொல்ற ஹீரோயின் தான் போடணும், ஹீரோ சொல்ற சினிமாட்டோகிராஃபர் தான் இருக்கணும், டான்ஸ் மாஸ்டர் வரைக்கும் அவர் தான் தீர்மானிப்பார். அப்படி ஒரு சர்வ அதிகாரம். கதை அவரு தான். மார்னிங் ஷூட்டிங், நான் ஈவினிங் ஷூட்டிங் வரமாட்டேன்னு சொன்னார்னா காட்சியை மார்னிங்க்கு மாத்துவாங்க. சோ ஹீரோவே எல்லாத்தையும் அவர் இஷ்டத்துக்கு ஒட்டுமொத்த சினிமா உலகமும் இயங்கும். அதே போல ஒரு குடும்பத்தையும் எதிர்பார்த்திருக்காரு, அதே போல ஒரு அரசியலையும் எதிர்பார்க்கிறாரு. அதனாலதான் நான் நடு மத்தியானம் தான் எனக்கு நேரம். நான் சாயங்காலம் வீட்டுக்கு 6 மணிக்கு வீட்டுக்கு வரணும். சோ நடு மத்தியானம் நான் வருவேன், நீ வா, அந்த வெயில்ல வா, மொத்த வெயில்ல வா. ஏன்னா எனக்கு அதான் கன்வீனியன்ட் டைம். நான் ஒரு 1/2 மணி நேரம் மேல ஏறி பேசிட்டு சாயங்காலம் வீட்டுக்கு வரணும், ஏன் கன்வீனியன்ட் டைமுக்கு நீ வா அப்படிங்கிறது இருக்கு இல்லையா. இது டிட்டோ அந்த சினிமா இதுல இருந்து வருது. இந்த திமிர் எங்க இருந்து வருது, நான் தான் உலகம், எனக்கு எல்லாரும் சர்வீஸ் பண்ண பிறந்தவங்க, நீங்க எல்லாரும் எனக்கு வேலைக்காரன் தான், எனக்கு இஷ்டம் இல்லைன்னா நம்ம இப்போ ஒரு டிரைவர் கேப் அனுப்புறாங்க, அவர் சரியா ஓட்டல அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், நாளைக்கு போய் அந்த கேப் டிரைவர் கத்து தர முயற்சி பண்ண மாட்டோம், நீ வேற டிரைவரை மாத்துன்னு கம்பெனிக்கு சொல்லுவாங்கல்ல. ஏன்னா ஒரு சர்வீஸ், அவர் வர்றாரு, ஒரு சர்வீஸை கொடுத்துட்டு அவர் போறாரு, அவர் கூட நம்ம ஒழுங்கட்ட அவசியம் இல்லைன்னு. குடும்பத்தையும் அவர் இப்படித்தான் பாக்குறாரு. எனக்கு பணம் போட்டு ப்ரொடியூஸ் பண்ற வரைக்கும் அப்பா வேணும், நீ எப்ப என்னோட தனிப்பட்ட விஷயங்கள்ல டிசிப்ளின் வர்றியோ நீ ஓடு, என் பேச்ச கேட்கிற வரைக்கும் எனக்கு என் பிள்ளைங்க வேணும், இல்லையா நீ கிளம்பிட்டாரு. சோ எல்லாரையும் ஒட்டுமொத்த உலகத்தையும் ஒரு வேலைக்காரர் மாதிரி பாக்குறாரு. இந்த ரசிக கும்பல் வந்து ஒரு டிப். அவரோட மகன் அவர் வந்து பிரஸ் மீட் கொடுக்க போறதா ஸ்பார்க்ல செய்தி வெளியே இருந்தது. அதெல்லாம் எந்த அளவுக்கு உண்மை, அது இல்ல அப்படி எல்லாம் நடந்தா அப்படி ஒருவேளை அவருடைய பிள்ளைகள் அப்படி ஒரு முடிவு எடுத்தாங்கன்னா அதுல நாம குறை சொல்றதுக்கு எதுவும் இல்லை. ஏன்னா இவ்வளவு காலம் ஒரு 25 வயசு பையன், 20-21 வயசு பொண்ணு அமைதியா அந்த சூழலை எதிர்கொண்டிருக்காங்கனால அது பெரிய விஷயம். அப்படி அவங்க பேட்டி கொடுத்து ஏதாவது இஷ்யூ வருதுன்னு சொன்னா அது விஜயை உருவாக்குனதுதான். அவங்க குழந்தைகள்கிட்ட குறை சொல்றதுக்கு எதுவுமே இல்லை. இதன் பிறகு அந்த குடும்பத்திலிருந்து யார் வந்து பிரஸ் மீட் கொடுத்தாலும் அதற்கு பொறுப்பு வந்து விஜய் தான். ஏன்னா அவங்க எனக்கு தெரிஞ்சு இது வரைக்குமான பிரச்சனைக்குரிய மனவிலக்கு கேஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா யாரோ ஒரு எதிர்த்தரப்பு வந்து உணர்ச்சி வசப்பட்டு சோசியல் மீடியால அதை கொண்டு வந்து பெரிய பிரச்சனையா இருக்கும். ஆனால் இந்த இடத்தில் பெரிய பிரச்சனையா இருக்குது இவரோட அலட்சியம். அவங்கள வந்து துரத்திட்டு இதற்கு மேல அவர் இந்த இடத்தை நோக்கி தள்ளினது அவரா தான் இருக்கும். ஏன்னா இந்த சீக்வன்ஸை பாருங்க, அவங்க ஒரு சமரசத்துக்கு முயற்சி பண்றாங்க, நடக்கல.
சுமூகமான பிரிவுக்கு முயற்சி பண்றாங்க, நடக்கல. இது எல்லாமே இவரோட அலட்சியத்துல இருந்தா நாம உறுதிப்படுத்த வேண்டியிருக்கு. இவர் சைட்ல இருந்து எதுவும் பதிலே வரல. பதில் சொல்லாம இருக்கிறதும் ஒரு 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 பொறுப்பின்மை, ஒரு அலட்சியம் தான். அவங்க டிவோர்ஸ் கேஸ ஃபைல் பண்றாங்க. அதன் பிறகு கூட சுமூகமா பேசுறதுக்கான ஒரு வாய்ப்பு இருந்தது, அது நடக்கல. அதன் பிறகு அவங்க வீட்டுக்கு அனுமதிக்கலன்னு ஒரு கேஸ கொடுக்குறாங்க. இப்பவும் சுதாரிக்காம அவர் ஒரு ஒரு பொதுவா ஒரு 2500 பொம்பளைங்க எங்க அண்ணா அப்படிதான் பண்ணுவான் அப்படின்னு சொல்ற பெண்கள் முன்னால அது ஒர்த்தே இல்ல, அதை நான் பாத்துக்கிறேன், நீங்க கவலைப்படாம வேலையை பாருங்க அப்படின்னா வேலை என்ன? இவங்களுக்கு வேலை என்ன? யாரை கிடைக்கிறவனை கூட்டு அவதூறு பண்றதா இவங்களோட வேலை. அதுக்கு மேல இவங்க ஒன்றும் வேலையை பார்த்ததே இல்லை. சோ அப்படி ஒரு ஒரு லைசன்ஸ் இவங்க கொடுத்துட்டு அவர்கள் மதிக்கிறதுக்கு அவசியம் இல்லைங்கிற போது அவர்கள் இன்னும் அச்சுறுத்தலுக்கு ஆளாவாங்க. இந்த அச்சுறுத்தலில் இருந்து தப்பிப்பதற்கு அவங்களுக்கு என்ன வழி இருக்கு? ஒரு ஒரு பிரஸ் மீட்டை கொடுத்து இஷ்யூவை பெருசாக்குனாதான் ஏதோ ஒரு வகையில தீர்வு கிடைக்குங்கிறதானே இப்ப நிலைமை. சோ இது இந்த 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 அது இன்னொன்னு, அவர் த்ரிஷா தரப்பிலிருந்து இது போல செய்திகள், அந்த போஸ்ட் வந்து பிரச்சனைக்குரிய போஸ்ட் நமக்கு தெரியாம இருக்கலாம், அவருக்கு தெரியும். அவர் அதை தடுக்கிறதுக்கு அவர் எந்த முயற்சியும் பண்ணல. சோ தட் இதற்குடைய முழு பொறுப்பு அவரா தான் இருக்கும், அவங்க எந்த நடவடிக்கை எடுத்தாலும். ஆனா இந்த சில்லறைங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இது ஏதோ எதிர்கட்சிங்க சதி, குறிப்பா திமுக சதின்னு தான் பண்ண பார்ப்பாங்க. எனக்கு தெரியல, இவருக்கு எது நடந்தாலும், இவருடைய அலட்சியம், பொறுப்பின்மை எதற்கு பின்னாலும் பையனுக்கு சாப்பாடு போடலங்கிறது வந்து ஒரு எதிர்கட்சியோட சதி அப்படின்னு பேசுற லெவலுக்கு இவங்களோட மூளை வந்து அழுகி போய் நாடுற அளவுக்கு இருக்கு. பலர் நிறைய பேர் வந்துட்டாங்க, அதை ரியலைஸ் பண்றாங்க, பல பேர் ரியலைஸ் பண்றாங்க. நான் சில பதிவுகளை பார்த்தேன். இப்ப பொண்ணு பார்க்க போகும்போது ஒரு யூடியூபர் தான் போட்டிருந்தாரு, பொண்ணு பார்க்க போகும்போது, இப்ப மாப்பிள்ளை பார்க்க போகும்போது டிவிக்கு ஏன்னு பாத்தீங்கயா, நாலு பின்ன இவங்களோட குடும்பம் நடத்துறது கஷ்டம்னு. நான் ஒரு பாயிண்ட் அதுல ஆட் பண்றேன், அதை செக் பண்ணணும் தான். மாமனார் மாமியாரும் டிவிக்கு ஏன்னு பாத்துங்க. ஏன்னா பஞ்சாயத்தை வந்து ப்ராப்பரா பண்ண விட மாட்டாங்க. ஏதோ ஒரு முரண்பாடு வந்துச்சுன்னு வச்சுங்க, வாடா பாத்துக்கலாம், நீ கோர்ட்டுக்கு போனா போய்க்கலான்ற மாதிரி ஏதாவது எகத்தாலும் பேசிட்டாங்கன்னு வைங்க, இல்ல ஏதாவது ஆன்லைன் அபியூஸ் பண்ணி தொலைச்சாங்கன்னா இவங்க செய்வாங்க. ஏன்னா அந்த இடத்துல வந்து சிம்பிளா, சர்வ சாதாரணமா என்னால ஏத்துக்கவே முடியாதது என்னன்னா, சிம்பிளா வந்து போடுறானுங்க, நீ விலை போயிட்டியா அப்படின்னு போடுறானுங்க. இந்த குரூப் இது ஒரு அடியால் கும்பல். இதை இவங்க வந்து இது சங்கீதாவுக்கு நிகழ்ந்திருக்கலாம், ஆனால் இதை இவங்க ஊட்டி வளர்த்தாங்க. விஜயோட ஒரு சினிமாக்காரரா இருந்த போதே, அரசியல்வாதிக்கு முன்பே ஒரு சினிமாக்காரரா இருந்த போதே இவங்களோட இயங்கு முறை எப்படி இருந்ததுன்னு சொன்னா, எதிர்த்தரப்பில் இருக்கிற ஹீரோக்களை விஜய்க்கு எதிராக அவருக்கு ஈக்குவலண்டா வேறு ஹீரோ இல்லைங்கிறத சமூகத்துக்கு சொல்றதுக்காக நூற்றுக்கணக்கான இன்ஸ்டா ஐடிய, சோசியல் மீடியா ஐடிஸை வச்சுக்கிட்டு அவங்கள உருவ கேலி பண்றது, அவங்க படம் ஃபிளாப்னு மெசேஜ் போடுறது, இல்ல பேனரை கிழி போன்ற மாதிரியான அட்ராசிட்டி பண்ணி தியேட்டரை உடைக்கிற அளவுக்கு போய் அதை கண்டிக்காம, இது எல்லாத்தையுமே இவர்களை வந்து ஒரு அசல் கூலிப்படையை போல இவங்க உருவாக்கி வச்சிருக்காங்க. அந்த கூலிப்படை இவங்க சிக்னல் கொடுத்த உடனே டிஃபெண்ட் பண்ணுங்க, அண்ணனை காப்பாத்துங்கன்னு ஒரு சிக்னலை கொடுத்த உடனே, ஒரு மெசேஜ் நகர்ந்த உடனே அவங்க யாரையும் பொறுத்து கடிக்கிறாங்க. தப்பிச்சு நல்ல அவங்க அம்மா வந்து, அவங்க அப்பா போல அவங்க அம்மா பேட்டி கொடுத்திருந்தாங்கன்னா, புஷி ஆனந்த என் பையனை இந்த மேனேஜர் தான் என் பையனை கெடுக்கிறாருன்னு அவங்க அம்மா பேட்டி கொடுத்திருந்தா, இன்னைக்கு சங்கீதாவுக்கு உள்ள திட்டம் அவங்க அம்மாவுக்கு விழுந்திருக்கும். இப்போ அவரு அந்த கூட்டத்துல இன்னொரு பகுதியா வந்து பல்வேறு அவங்க ஆட்சிக்கு வந்தா என்ன செய்யுன்ற வாக்குறுதி கொடுத்திருந்தாங்க. அதுல பெண்களை பயன்படுத்தி, மகளிர் தினத்துல பெண்களை பயன்படுத்தி நிறைய திட்டங்கள் கொடுக்கப்பட்டது. இத்தனை நாளுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த இலவச பணம், இலவசம் அப்படின்னு கொடுக்கறதுன்றதே வந்து ரொம்ப இழிவான விஷயம்ன்ற மாதிரி அவங்க போர்ட்ரேட் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க கட்சியை சேர்ந்த அருண்ராஜ் ஐஆர்எஸே வந்து நீங்க இதெல்லாம் தியாகம் செய்யணும்னு சொல்லி மகளிர்கிட்ட பேசியிருந்தாங்க. 1000 ரூபாய் வாங்குறது, ஃப்ரீ பஸ், இதெல்லாம் தியாகம் செய்யணும். இன்னைக்கு வந்து அதையே வந்து கூடுதலா 1000 ரூபானா 2500 ரூபாய், இப்ப எல்லா பஸ்ஸுக்குள்ளேயும் வந்து இலவசம் அப்படின்ற மாதிரி அதையே விரிவுபடுத்துற விதமா தானே அறிவிச்சிருக்கிறாரு. இது எப்படி எடுத்துக்கிறது முரண்பாடு? இல்ல விஜயோட பேச்சை வந்து நம்ம பொருட்படுத்த அவசியம் இல்லை. அது வந்து அவர் வசனத்தை ஒப்பிக்கிறவர். அவர் இன்னொரு விஷயம் இல்ல, எடுபடாதுன்னு இல்ல, அதுக்கு அதை நீங்க பேசுறது பிரயோஜனம் இல்லை. நாளைக்கு இதே மாத்தி பேசுவாங்க, அவங்க அதை பத்தி கூச்சப்படவே மாட்டாங்க. நாளைக்கு மறுநாள் அவர் கையில ஸ்கிரிப்ட கொடுத்து இலவசங்கள் தவறு, இலவச அழுத்தாலதான் நாடு நாசமா போச்சுன்னு அருண்ராஜ் பேச சொன்னார்னா, அவர் எழுதி கொடுத்தாருனா, அல்லது ராஜ்மோகன் எழுதி கொடுத்தாருன்னா அதையும் பேசுவார். அவருக்கு ரெண்டுக்கு வித்தியாசம் எல்லாம் பெருசா தெரியாது. நாம ஒருவருடைய பர்சனாலிட்டி இதுல சில ஆய்வுகள் உண்டு. ஹிட்லர் இருக்கார் இல்லையா, ஹிட்லரோட இறுதி காலத்து முடிவு அவருக்கு கொடுத்த மருந்துகளால கண்ணாபின்னு குழப்பமாச்சுன்னு சொல்லி முடிஞ்சா தேடி பாருங்க. தியோடர் மொரைல்னு சொல்லி ஒரு டாக்டர், இவருக்கு இருந்த பிரச்சனை எல்லாம் என்ன பண்ணான்னா ஊசியை போட்டு 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 சரி பண்ணான். அவர் டல்லா இருந்தாருன்னா ஒரு ஊசி போடுவான், ஸ்டிமுலண்ட்.
அவர் ரொம்ப ஆக்டிவா இருக்காரு, ஓவர் லபலபலபன்னு பேசுறாருன்னு சொன்னா அவரை காம் டவுன் பண்றதுக்கு ஒரு ஊசியை போடுவான். அவருக்கு வந்து மெத்தாம்பிட்டமின், ஸ்டெராய்டு, ஹார்மோன் இன்ஜெக்ஷன் எல்லாத்தையும் வந்து மாத்தி 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 போட்டு அவரோட பங்கர்ல இருந்து கடைசியா அவர் பணத்தை எரிச்ச பிறகு அவரோட இடத்துல போய் தேடும் போது அங்க 150க்கும் மேற்பட்ட மருந்து பாட்டில்கள் இருந்தது. எல்லாமே இந்த மாதிரி மருந்து பாட்டில். அதனுடைய ஒரு ஃபைண்டிங் என்னன்னு சொன்னா, கடைசியா ஹிட்லர் எடுத்த முடிவுகள் வந்து அதன் இன்ஃபுளுன்ஸால இருந்துச்சு. ஒரு கோர்வை இல்லாமல், விளைவுகளை பரிசீலிக்காமல் தான் தோன்றித்தனமா முடிவு எடுத்ததற்கு பின்னால அவரோட பிசிக்கல் கண்டிஷன், அவரோட மென்டல் கண்டிஷன், அந்த மென்டல் கண்டிஷனை சரி பண்றதுக்காக கொடுக்கப்பட்ட ஓவர்டோஸ் மருந்து இருந்தது. சோ விஜய்க்கும் அவரோட கூட்டம் இருக்கு இல்லையா, அவங்க ஃபீட் பண்றாங்கல்ல, அண்ணன் நீங்க தான் அப்படின்னு அவரை குளிப்பாட்டி அவரை ரொம்ப அடுத்து நீங்க தான் சொல்லி ஆட்சி அமைக்க போறான், கையில முதல்வர் நாற்காலிக்கு போகணும் தான் அப்படிங்கிற மாதிரி மற்றபடி எல்லாத்துலயுமே அவர் எப்படி எப்படி எல்லாம் ஸ்பாயில் பண்றாங்களோ அந்த வாழ்க்கை முறைக்கு ஒரு ரோல் இருக்கு இவரோட முடிவுக்கெல்லாம். அதனால இந்த வாக்குறுதியை ரொம்ப சிம்பிள் கொஸ்டின், சட்டபூர்வமா ஒரு மனைவிக்கு அந்த வீட்டுல தங்க உரிமை இருக்குங்கிறது கூட தெரியாம அந்த வீட்டுக்குள்ள அனுமதிக்க மறுக்கிற ஒருவர் அவர் கொடுக்கிற வாக்குறுதியை நீங்க எப்படி நம்புவீங்க? சோ சிம்பிள். நான் ஊருக்கே சோறு போடுறேன்னு உங்க எம்எல்ஏ வந்து வாக்குறுதி கேட்கிறாரு, பசங்க எல்லாம் தெருவில் நிக்கிறாங்கன்னு வச்சுப்போம், அவங்களுக்கு எதுவும் இல்லைன்னா ஒரு ஜெனரல் காமன் மேன் மைண்ட் செட் என்ன இருக்கும்? நான் பர்சனலா இல்ல, ஏன்னா ஒரு காமன் மேன் மைண்ட் செட் எப்படி யோசிக்கும்? அவரோட வாக்குறுதிய எந்த மாதிரி நம்ம எடுத்துக்க முடியும்? அது நம்பகம் இல்லாது. இன்னொன்னு, அவர் கொடுத்த எந்த வாக்குறுதியுமே காப்பாத்தினது இல்ல. முஸ்லீம் உங்களை இழிவுபடுத்திட்டாருன்னு சொல்லி போராட்டம் நடக்குது, என் பையன் முஸ்லீமா நடிப்பாருன்னு ஒரு வாக்குறுதி, அது போன இடம் தெரியல. நான் இவருக்காக பேனர் கட்டி ஷாக் அடிச்சு கீழே விழுந்து செத்தவங்களோட குடும்பத்துல நான் உங்க குடும்பத்துல ஒரு பையனா இருப்பேன் அப்படிங்கிறது இவர் ரசிகர்களுக்கு ஒரு பொதுவா கொடுத்த வாக்குறுதி, அதையே அவர் நிறைவேற்றினது இல்ல. அவருக்கு பேனர் கட்டி இல்ல பாலாபிஷேகம் பண்ணும்போது கீழே விழுந்து ஷாக் அடிச்சு செத்தவங்க வீட்டுக்கு போன போது அவருக்கு பேசுனதெல்லாம் எனக்கு நினைவு இருக்கு. அப்போ வார பத்திரிகைகள்ல வரும், அவர் எல்லா வீட்டுக்கும் போய் என்ன சொல்லுவாருன்னா, நான் உங்க வீட்டுக்கு பையனா இருப்பேன் அப்படின்னு தான் சொல்லிட்டு வருவார். ஒரு பொண்ணு அதனால மனம் ஒரு மாதிரி கன்ஃபியூஸ் ஆகி அண்ணன் செத்ததுக்கு அப்புறம் வந்து விஜய் அண்ணனை பார்க்கணும்னு சொல்லி அந்த பிள்ளை பார்த்த மாதிரியே தெரியல. இந்த பொண்ணை பாதிக்கப்பட்ட தான் அண்ணன் மாதிரி இருப்பேன்னு வாக்குறுதி கொடுத்த பெண்ணையே விஜய் பார்க்கலங்கிற செய்தி நான் பார்த்திருக்கேன். அதெல்லாம் ஓரளவுக்கு அதன் பிறகு மேனேஜ் பண்ணிருப்பாங்களா இருக்கும் மற்றவங்களை வச்சுட்டு. சோ இவரோட வாக்குறுதி நம்பகத்தன்மை இருக்கு இல்லையா, அது இந்த குறிப்பிட்ட விஷயத்துல நல்லா தெரிஞ்சிடும். சாதாரண ஒரு பிரச்சனை, ஒரு சிம்பிளா ஒரு வக்கீல வச்சு தீர்க்க வேண்டிய ஒரு பிரச்சனையை கூட இவரோட ஈகோ தீர்க்க விடாம தடுக்குதுங்கும் போது இவர் நாளைக்கு எதையும் மாத்தி பேசலாம். இவரோட வாக்குறுதிகளுக்கு எந்த வேல்யூ ரசிகர்கள்ட்டே இருக்காது. அதான் நீங்க ரசிகர்கள் அப்ப இந்த தாய்மாமன் தங்கம், அண்ணன் சீரு இதெல்லாம் வந்து ஏன்னா எதை வேணா டிஃபெண்ட் பண்ணலான்ற போய் நிக்கிறவங்க இதெல்லாம் செய்யறாருன்றது நம்பிக்கையே வராதா? இல்ல இவரோட ரசிகர்கள் எப்போதுமே ஒரு நீண்ட கால பெர்ஸ்பெக்டிவ பத்தி இவங்களுக்கு யோசிக்கவே தெரியாது. நீங்க ஆரம்பத்துல என்ன சொன்னாரு, கொள்கை ரீதியா என்னுடைய கட்சியை தயார்படுத்த போறேன்னு சில பேரை கூப்பிட்டு கிளாஸும் எடுக்க ஆரம்பிச்சாரு. நடந்ததா? இந்த கட்சிக்காரன்னா ஒழுக்கத்தின் வழியா, உங்களோட ஒழுக்கத்தின் வழியா எல்லாருக்கும் பதில் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி பேசினாரு, அறிக்கை கொடுத்தாரு ஏதோ ஒரு மாநாட்டுக்கு முன்பு, மதுரைன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் ஏதாவது இன்சிஸ்ட் பண்ணாரா? இனிமே என்னை ஃபாலோ பண்ணிட்டு வராதிங்க அப்படின்னாரு. அதை சரி பண்ற அளவுக்கு ஏதாவது நடவடிக்கை எடுத்து எதுவுமே கிடையாது. அது எல்லாத்தையும் ப்ரெஷர் வரும் சொல்லுவாரு, ஒரு அட்டென்ஷன் சீக்கிங்க்கு வேற ஒண்ணு செய்வார். அவர் வந்து இந்த ரவுடி பேபி சூர்யா இவங்களுக்கும் விஜய்க்கும் பெரிய வித்தியாசம்லாம் கிடையாது. விஷயம் என்னன்னு சொன்னா, அவங்க ஒரு காமெடியனா தன்னை வந்து அந்த மாதிரி மாத்தி மாத்தி பேசுறாங்க. ஒருத்தர் வந்து வீடு வீடா பொண்ணு கேட்டு போறாரு, அவங்க வீட்டுக்காரரு அந்த மாதிரி ஒருத்தர் ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சிருக்காரு. ஒருத்தர் பொண்டாட்டிட்ட கோச்சிட்டு போவாரு, அப்புறம் திரும்ப பொண்டாட்டிட்ட வருவாருன்னு வச்சுக்கிற மாதிரி விஜய் பொலிட்டிக்கலா நேற்றைய பிரச்சனை, அந்த மனைவி நோட்டீஸ் கொடுத்த பிரச்சனைய அல்லது இந்த விவாகரத்து பிரச்சனைய அமுக்கிறதுக்காக மகளிர் தின விழாவை பயன்படுத்திருக்காரு தவிர அவருக்கும் தன்னுடைய வாக்குறுதிகள் மீது எந்த பொறுப்பும் இருக்காது. அவங்க ரசிகர்களும் அதை பத்தி எதிர்பார்க்க மாட்டாங்க. நாளைக்கே இதை மாத்தி பேசினா இவங்க கவலைப்பட மாட்டாங்க. ஏற்கனவே இருந்த ஆதரவு வந்து குறைஞ்சிட்டு வரதா, இப்போ திரைத்துறையிலயும் வந்து அவர் அரசியலுக்கு வர போறேன்னு சொன்ன போது பலர் வந்து அதை வரவேற்று இது இவ்வளவு பெரிய விஷயம், மார்க்கெட் இவ்வளவு இருக்கும் போதே ஒருத்தர் எப்படியாவது விட்டு போக முடியும் அப்படின்னு பலர் பேசினாங்க. குறிப்பா இவர் சமுத்திரகனி இயக்குனர் நடிகர் அவரு கூட வந்து ரொம்ப அதை மலைச்சுதான் பேசினாரு. இன்னைக்கு அவர்கள் உட்பட பலரும் சோசியல் மீடியா இன்ஃபுளுசர் இருக்கிறவங்க எல்லாம் வந்து நிறைய பேசிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு அவங்களா கூட என்ன இப்படி சொல்லிட்டீங்க, இதுக்கெல்லாம் நாங்க எப்படி முட்டு கொடுக்குறதுன்னு எங்களுக்கே தெரியல, இதுக்கு மேல எங்களால் முட்டு கொடுக்க முடியலன்ற மாதிரி அப்படி ஒண்ணு இப்படி பேசுறது இல்ல எதிராக பேசுறதுன்ற அளவுக்கு எல்லாம் போயிட்டு இருக்குது. அது குறைச்சிருக்கோம், எப்படி இருக்குது? இல்ல ஏன்னா அது அவங்க ஓரளவுக்கு இந்த மாதிரி பிச்சுட்டு உடையாடுறவங்க என்னன்னா ஒரு அதீத நம்பிக்கையில போயிருப்பாங்க.
அல்லது இந்த ஐபோனை மாத்துற மாதிரி ஒரு இதுல போயிருப்பாங்க. என்னடா ஓகே. பழைய போனே அப்கிரேட். வச்சுட்டு இருக்கோம், புது போன் அப்கிரேடுன்னு போய் பார்ப்போம் அப்படிங்கிறதுக்காக விஜய் ஆதரிச்சிருக்கலாம். அல்லது என்ன பண்றதுன்னு தெரியாம ஏதாவது ஒண்ணு பண்ணுவோம்ல, சும்மா இருக்க முடியாம ஷாப்பிங் பண்ணுவோம்ல ஆன்லைன்ல, அந்த மாதிரி வந்து சரி விஜய் கட்சியை தான் ஆதரிச்சு பார்ப்போமே, வேற ஒண்ணும் பேசுறதுக்கு இல்ல அப்படிங்கிற மாதிரி இருந்தவர்கள் என்ன பண்றாங்கன்னா, இந்த நடவடிக்கைக்கு நம்மளும் பொறுப்பாகுங்கிற பயம் அவங்களுக்கு வருது. ஏன்னா பக்கத்துல இருக்கவங்க கேட்பான்ல, ஓகே. ஒருத்தர் சர்ச்சில் போய் நான் கேன்வாஸ் பண்ணேன், சர்ச்சுக்காரன்லாம் என்ன கூப்பிட்டு கேட்கறான் அப்படின்னு. வேற ஒருத்தர் ரெட்பிக்ஸ்ல ஒருத்தர் முட்டு கொடுத்தாரு, அவர் ஒரு ஸ்ட்ரிக்டான கிறிஸ்டியன், அவர் மனமுறிவை ஏத்துக்கவே மாட்டாரு, அதனாலதான் அவர் டிவோர்ஸ் கொடுக்கலன்னாரு அவரு. சோ இந்த மாதிரி பேசுற எல்லார் மூஞ்சிலையும் சாணி அள்ளி அப்புனதுனால அவங்க வேற வழி இல்லாம அவங்க வெளியில வர்றாங்க. பட் ஹார்ட் கோர் ஃபேன்ஸ் அந்த மாதிரி எதுவும் செய்ய மாட்டாங்க. அவங்களுக்கு அவர் என்ன செஞ்சாலும் சரிதான். பட் இதுல இருக்கிற முக்கியமான டிராபேக் என்னன்னா, இந்த கடினச்சாவு விசிறிகள் என்ன பண்ணுவாங்கன்னா, மேற்கொண்டு 4 ஓட்டை வரவிடாம பண்ணுவாங்க. அதுல யாரோ ஒரு அம்மா இது சம்பந்தமா ஒரு வயசான அம்மா கொடுத்த ஒரு இன்டர்வியூ ஒண்ணு இருக்கு, சாரி ஒரு பைட் ஒண்ணு. அதுல அவங்க சிம்பிளா சொன்னாங்க, சாவுக்கு வர்றவெல்லாம் தாலி இருக்க மாட்டா, பொண்டாட்டி தான் தாலி இருப்பா அப்படின்னு சொல்லி. அதனுடைய பொருள் என்னன்னா, எல்லாரும்லாம் வந்து உன்னோட இழப்புக்காக வந்து அதனுடைய சுமையை தாங்க முடியாது, வந்து அழுதுட்டு போயிடுவாங்க. இந்த பிச்சுக்கிட்டு போற ரசிகர்கள்லாம் அப்படித்தான், இவனுக்காக நான் ஏன் தாலியா இருக்கணும்னு அவங்க எல்லாம் கிளம்புறாங்க. பட் ஹார்ட் கோர் ஃபேன்ஸ் தாலியா இருப்பாங்க. அதை பார்த்து மற்ற குரூப் வந்து இரிட்டேட் ஆகும். இவனுக்கு 4 வாட்டி ரோடு ஷோ போயிட்டு வந்தாங்கன்னா, அந்த தெருவில் இருக்கிற ஓட்டு போடணும்னு நினைக்கிறவங்கள பாதி பேர் போட மாட்டாங்க. கரூரோட இழப்பு அது ஏற்படுத்தின பாதிப்பை விட இந்த விஷயம், இவங்க மனைவி விஷயம் வந்து பெரிய பாதிப்பை வந்து விஜய்க்கு ஏற்படுத்துன்றது. இல்ல நாம அப்படி கருத முடியாது. அதாவது கரூருக்கு ஒரு வாய்ப்பை ஏன் கொடுத்திருப்பாங்கன்னா, பலர் வந்து அது எதேச்சா நடந்திருக்கலாம், அவரோட கட்டுப்பாட்டை மீறி நடந்திருக்கலாம், புதுசா வர்ற பையன் ஏதோ ஒரு வகையில. இன்னொன்னு, நமக்கு தான் சாவெல்லாம் இங்க சொசைட்டில படம் எல்லாம் நிறைய பார்த்து 100-200 பேர் சாவு கூட ரொம்ப சாதாரணம் ஆயிட்டதுனால, அந்த அவங்களோட அந்த ஃபேக் நியூஸ் சப்ளை நடந்ததுல, அந்த ஃபேக்டரியில இருந்து வந்ததுல சதி பண்ணிட்டாங்க, கத்தி வச்சு இந்த ஃபேக் நியூஸ முதல்ல நம்பிட்டாங்க. பட் தொடர்ந்து ஏமாறுறதுங்கிறதுல அவங்க சுதாரிக்கிறாங்க. சிலர் வந்து ஒரு முறை அடி வாங்கினா சுதாரிச்சுவாங்க, புத்தி வந்துடும். சிலர் 4 வாட்டி அனுபவிச்சாதான் புத்தி வரும் இல்லையா? அதை போல இவர்கள் இந்த பேட்ச் வந்து புத்தி வந்துருக்கு. சீமான் குரூப் வந்து ஒரு மெஜாரிட்டி செக்ஷன் வந்து ஒரு 15 வருஷத்துல இளமையை தொலைச்ச பிறகு திரும்பி வெளியில வந்தாங்க தெரியுமா, எப்பா இங்க சமாளிக்க முடியாதுன்னு. விஜய் ரசிகர்களும் அந்த மாதிரி வருவாங்க. பட் சீமான் ரசிகர்களுடைய இழப்பு வெறுமனே பண இழப்பா மட்டும்தான். இது வேலையில இருந்து, ஒழுக்கத்துல இருந்து, சுற்றி இருக்கவர்களோட நன்மதிப்பு வரைக்கும் விஜய் ஃபேன்ஸ் வந்து இருக்கணும். ஏன் இன்னைக்கு அவன் எல்லாரும் முடியாடுறான்னா, இவங்களை பார்த்து கேட்பான்ல. இப்ப அந்த கேள்வி இவங்களோட அம்மாவுக்கும் மனைவிக்கும் போகும். இப்போ ஏங்க உன் பிள்ளை அப்படி இருந்தா விட்டுருவியா அப்படின்னு அவங்க அம்மா பார்த்து கேட்பாங்க. இவங்களை பார்த்து எப்ப உன் புருஷன் அப்படி இருந்தா விட்டுருவியா அப்படின்னு கேட்பாங்க. இப்ப வர்ற மீன்ஸ் எல்லாமே இந்த இந்த சின்ன சின்ன ஷார்ட்ஸ் எல்லாம் வருது இல்லையா, அது எல்லாமே சொல்றது என்னன்னா, பொது சமூகத்தின் விருப்பத்தின் அடிப்படையில அதெல்லாம் உருவாது. இவங்களை சப்போர்ட் பண்றவங்களுக்கு பெருசா கிரிட்டிசிசம் வருது. இந்த மாதிரியான கிரியேட்டிவ்ஸ் வந்து எல்லாரும் என்ஜாய் பண்றாங்கன்றதுனால இது ஒரு ட்ரெண்ட் ஆகும். அடுத்த முறை விஜய் இதே போல ஒரு தப்பு பண்றாருன்னா, இந்த அட்டாக் வந்து இன்னும் டபுள் ஆகும். நான் சொல்றது ஆர்கானிக் அட்டாக். அவங்களோட அந்த ஃப்ளோ நிறைய ட்ரை பண்ணாங்க. இந்த கரூர்ல பண்ணீங்க, சிபிஐ அனுப்புனீங்க. சிபிஐ அனுப்புனதுக்கும் டிஎம்கே பிடிச்சு பிராண்டிட்டு இருக்காங்க. இவங்களோட புத்தாந்தனத்தை என்ன பண்றது? இதுக்கு மேலும் இவரை தோல்ல தூக்கிட்டு திரிறவங்க யாருன்னா, அந்த தொண்டையை கிள்ளிக்கிட்டு சாவ பாட பார்த்தான் தெரியுமா ஒரு பையன். அதுவும் இவங்களுக்கும் பெரிய வித்தியாசம் இல்ல. சப்போர்ட்டர்ஸுக்கும் அவர்களும் இதை வந்து அனுபவிப்பாங்க. கொஞ்சம் லேட்டா அவங்களும் இந்த லைனுக்கு வருவாங்க, கொஞ்சம் லேட்டா. ஏன்னா விஜய் தன்னை தவிர வேறு யாரையும் பொருட்படுத்துறது இல்லைங்கிறதுனால தனக்காக உயிரை கொடுத்து கத்துறவங்களையும் அவர் தூக்கி போடுவார். விஷயம் என்னன்னா, கடைசி டிஷ்யூ பேப்பரை கடைசியில தூக்கி போடுவாங்க. இன்னைய வரைக்கும் அவர் என்ன எடுக்கலங்கிறதுனால இந்த டிஷ்யூ பேப்பர் எடுத்து ஆய் துடைக்க மாட்டாருங்கிறதுலாம் அர்த்தம் இல்லை. அது கடைசியா இருக்க டிஷ்யூ பேப்பர். கையில இப்ப கிடைக்கிற டிஷ்யூ பேப்பர்ல இன்னைய ஆய வந்து தொடச்சு போட்டிருக்காங்க. அப்படிதான் கணக்கெடுக்கணும். அதை போலதான் அவர் ரசிகர்கள் இவங்க எல்லாத்தையும் நடத்தலாம். சில நிர்வாகிகள் ஒரு விருப்பத்துல இருக்கலாம். நீங்க நான் ஏற்கனவே ஒரு இதுல குறிப்பிட்டதான், சில பெரும் பணக்காரர்களை கூட இருக்கிறவங்க எல்லாம் டிமோட்டிவேட் பண்ணி அவங்கள்ட்ட இருந்து ஒரு பொருளாதார பலனை அனுபவிச்சிருந்தாங்க. இந்த சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்து வேந்தர் ஒருத்தர் இருந்தார்ல, அதாவது அவரோட மகனே இவங்களோட வேலைக்காரங்களுக்கு பயந்து சிங்கப்பூர்ல போய் செட்டில் ஆனார். அவர் இறந்த பிறகுதான் வந்தார். அதே போலதான் சரவணபவன் என்னாச்சு குற்றச்சாட்டு அன்னைக்கு என்ன வந்துச்சுன்னு சொன்னா, சுத்தி இருக்கிற அவர்களுக்கு நெருக்கமா இருக்கிற வேலைக்காரர்கள், மேனேஜர்கள்லாம் அவருடைய பலவீனத்தை பயன்படுத்திக்கிட்டு அவரை சுரண்டுறாங்கன்னு ஒரு குற்றச்சாட்டு வந்தது. பொதுவா வேற யாரும் மறுக்கல அவங்க வீட்டுல இருந்து கூட. சோ விஜயினுடைய இந்த போக்கை கூட கண்டிக்க இருக்கிற ஆட்களை எல்லாம் வெளியில துரத்தி விட்டுட்டு அந்த குரூப் கூட இருக்கிற குரூப் வந்து பயன்படுத்திக்குது. அவர்களுக்கு ஒரு நாள் விஜய் டிஷ்யூ பேப்பர் ஆவார். ஏன்னா யார் பேச்சையும் கேட்க மாட்டேன், நான் நினைக்கிறதான் செய்வேங்கிறவங்களோட முடிவு வந்து ரொம்ப மோசமா, அதீத புறக்கணிப்போடு
ஒரு ஒரு அவமானகரமான முடிவு தான் அவங்களுக்கு இருந்திருக்கு அவங்களோட கரியர்ல சொல்றேன். இந்த இந்த டிசிப்ளினும் இதுவும் ஏதோ யாரோ ஒருத்தருக்கு இல்ல நம்ம குறிப்பிடுறது அவருடைய. நான் இதுல ஒரு விஷயத்த நம்ம வலியுறுத்தி ஆகணும். அவர் அவர் பசங்களுக்கு பையனுக்கு சாப்பாடு போடலங்கிறத நம்ம குற்றச்சாட்டாக்க முடியாது. அவர் வயசு 25. அது ஒரு அது ஒரு கடமைங்கிற அளவுல சொல்லலாம். நீ அவர் கழுத்தை பிடிச்சு கத்தி வச்சலாம் நீ மரியாதையா பையனுக்கு சாப்பாடு போடணும்னு சொல்ல முடியாது. ஆமா 18 வயசு வரைக்கும் சாப்பாடு போட்டேன் என் கடமை முடிஞ்சுன்னு சொன்னா சட்டப்படி அவர் கேட்கறதுக்கு ஒண்ணும் இல்ல. வைஃப பிரியக்கூடாதுன்னு இல்ல. நல்ல எந்த காரணம் இல்லாமலும் கூட ஒருத்தர் மன வாழ்க்கையிலிருந்து விலகிறது நமக்கு ஒரு இது இல்ல. ஆனால் அதை அணுகிற அவருடைய விதம் இருக்குல்ல. ஒரு கூலிப்படையை வைத்து தன்கிட்ட இருந்து மனவிலக்கு கேட்கிற ஒருத்தரை ஒரு இணைய கூலிப்படையை வைத்து அட்டாக் பண்றது அவமானம். அது ஒரு மோசமான செயல். அவருக்கு கேட்கிற நியாயமான உரிமையை கொடுக்காம நான் உனக்கு வீடு கூட கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிறது அது ஒரு மோசமான செயல். ஒரு தலைமைத்துவத்துக்கு எந்த பண்பும் இல்லாம ஒரு பிரச்சனைய பிறரோட கருத்தை கேட்டு தன்னுடைய முடிவு என்னை நம்பி இருக்கிறவங்களை பாதிக்க கூடாது, என்னுடைய முடிவு என்னோட கட்சிக்காரங்களை பாதிக்க கூடாதுங்கிற அளவுக்கு பொறுப்போட முடிவு எடுக்காம எந்த பிரச்சனையை குறித்து மற்றவர்கள் கவலைப்படுறாங்களோ, எந்த பிரச்சனை இல்லைன்னு தான் கட்சிக்காரன் சண்டை போடுறானோ அப்படியெல்லாம் இல்ல நான் அப்படித்தாண்டா அப்படின்னு சொல்லி போட இவனேங்கிற மாதிரி எடுத்தெறிஞ்சு பேசுற மாதிரி அதீத தன்முனைப்பு கொண்ட இந்த இயல்பு இதெல்லாம் மட்டும்தான் நம்ம கேள்வி கேட்கிறோம். இதை மட்டும்தான் நம்ம கேள்வி கேட்க முடியும். மற்றபடி மற்றதெல்லாம் அதை பத்தின ஒப்பீனியனுக்கு பொதுமக்கள் வர ஒப்பீனியன் அது வேற விஷயம். இதுதான் பெரிய பிரச்சனைக்குரியது. இது ஒண்ணுதான் நாம தொடர்ந்து இதன் அடிப்படையில தான் அவருடைய தலைமை பண்பு அவரோட குரூப் இந்த ஜாம்பி குரூப் வெளியில வந்தா சரி. உதாரணம் எல்லா ரசிகர்களும் தன்னோட குடும்பத்தை இந்த மாதிரி ஹேண்டில் பண்ணா என்ன ஆகும்? விஜய் ரசிகர்கள் நான் என் பையன் பேச்ச கேட்க மாட்டேங்க, ஆனா சாப்பாடு போட மாட்டேன் சொன்னா என்னதுக்கு ஆகும்? ஒய்ஃப் கூட சண்டை போடுறாரு, நான் வீட்டை கூட்டிட்டு போறேன், நான் என்ன விஜய் ரசிகன், டிவிக்கேன்னு கொடி ஆடுறேன், என்ன பண்ண முடியும்? செய்ய மாட்டாங்கன்னு இல்ல, கட்டாயமா செய்வாங்க. இல்ல இது ஒரு ரோல் மாடலா தான் இருக்கும். இது ஒரு ரோல் மாடலா தான் இருக்கும். தலைவரே சொல்றாப்புல சரிதான் அது அப்படின்னு. தலைவரே இப்படிதான் பண்ணாரு, நான் பண்ணதை போய் தப்பு பேசுறீங்கன்ற மாதிரி பொது சமூகத்துக்கு தன்னை நியாயம் சொல்லிக்கிறதுக்கே உதாரணமா இருக்குமே. ஆமா, இப்ப தலைவர் அவங்க ஊர்ல பிறந்த நாளுக்கு அன்னதானம் போடுறாருன்னா ரசிகர்கள் சரி ஓகே அது மாதிரி நம்ம பண்ணுவோம், நாம அன்னதானம் போட ட்ரை பண்ணுவான். தலைவரை காப்பி பண்றதானே. ஹேர் ஸ்டைல தலைவர் மாதிரி தான் வைக்கிறான், சட்டை பேண்ட் தலைவர் மாதிரி தான் போடுறான் இல்லையா? வசனம் கேள்வி கேட்கறது எல்லாத்தையும் தலைவர் மாதிரி தான் பண்றாங்க போது இதையும் அவர் மாதிரி நடத்தினா இத அந்த அந்த ரசிகர்களுக்கு க்ளோஸா இருக்கிறவங்க தான் இதை யோசிக்கணும். இவர்கள் இதே மாதிரிதான் நடத்துவாங்க, பெண்கள் இதை போல மரியாதை குறைவா நடத்துவாங்க, ஏன்னா அதுக்கெல்லாம் ஒரு லைசன்ஸ் தான் அண்ணன் கொடுத்திருக்காரு. இது ஒண்ணுதான் நாம அதிகமா கவலைப்பட வேண்டியது. மற்றபடி அவருடைய சாய்ஸ்ல நாம குறை சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லை. அதனாலதான் நான் அந்த அவருடைய மற்றதை பத்தி நான் எந்த பேச்சும் பேசல. ஒரு பாயிண்ட்டுக்கு மேல, ஏன்னா அது நம்ம தலையிடுறதுக்கு ஒண்ணுமே. அண்ட் அந்த நடிகை குறித்து நாம கவலைப்படுறதுக்கு ஒண்ணும் இல்லை. ஏன்னா அவருடைய நடத்தைக்கும் இவர் இந்த எல்லைக்கு போய் மத்தவங்க அடிச்சுக்கலாம் அப்படின்ற ஒரு லைசன்ஸ் கொடுக்கறாட்டி நம்ம இந்த விஷயத்துக்குள்ளே பேச போறதுல அது கோர்ட்ல போய் போறாங்கல்ல அவங்கள அதிகபட்சம் ஒரு சஜஷனா சொல்லியிருப்போம், இப்படி நடந்துக்க கூடாது, ஒரு வழக்கம் முடிச்சிருந்தா சரிங்கிற அளவுல சொல்லிருக்கலாம். பட் அது எல்லாம் அத ஒரு பிரச்சனை, ஒரு மனவிலக்கு கோரிக்கையை ஒரு மனுஷன் எவ்வளவு மோசமா கையாள முடியுமோ அது எல்லாத்தையும் ஒரு கையாண்டுட்டார். அரசியல் சண்டைக்கு பிஆர் டீமை பயன்படுத்தின காலம் போய் தன்னுடைய எதிரி நடிகர்களுக்கு பிஆர் டீமை பயன்படுத்தி புது பெஞ்ச்மார்க் அவர் செட் பண்ணார். அதற்கு அடுத்து தான் குடும்ப உறுப்பினர்களையே இந்த மாதிரியான ஒரு அட்டாக்கு அவர் தயார்படுத்துறாருங்கும் போது இதை அனுமதிச்சீங்கன்னா அடுத்த ரவுண்ட் அட்டாக் எப்படி இருக்கும்? இப்ப நம்ம கண்டிக்கலன்னு வச்சுக்கோங்களேன், ஓகே அவன் ஏதோ பைத்திய மாதிரி பண்றான்டா நம்ம விட்டுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், இதனோட அடுத்த நடவடிக்கை எப்படி இருக்கும்னு நமக்கு தெரியாது. சொன்னாலோ இல்ல முரண்பட்டாலோ அவங்க எல்லாரும் மீதும் இந்த அட்டாக் விழும்ல, ஈஸியா விழும்ல. ஆமா, இல்ல அட்வைஸ் பண்ண போய் தானே எல்லாரும் வெளியில வர்றாங்க. ஜெகதீஸ்வரன் இப்படி எல்லாம் நடந்துக்க கூடாதுங்க, சாவுக்கு இளவு விசாரிக்க வாங்கன்னு கூப்பிட்டு அந்த மாதிரி 2-3 கேட்டுதான் அவரு ஜெகதீஸ்வரன் வெளியில வர்றாரு. ஐயநாதன் ரொம்ப நம்பிக்கையோட போனாரு. அவர் ஏதோ பயிற்சி எல்லாம் கொடுக்குறாங்க, புது இளைஞர்கள் வர்றாங்கன்னு அவர் போனார். அவரையும் அப்படிதான், அதாவது யோசிக்கிறவன், கேள்வி கேட்கிறவன், லாஜிக்கலா ஒரு விஷயத்த அணுகிறவன் யாருக்குமே அங்க இடம் இல்லை, எட்டி உதச்சு வெளியில அனுப்புறாங்க. ஸோ அதனுடைய நீட்சி தான் இதெல்லாம். அண்ட் இந்த குறிப்பிட்ட இஷ்யூவில் நாம இவர்கள் எல்லாரும் குறை சொல்ற மாதிரி சிலர் பலியாக்கலாம். அவருடைய மனைவி மீது குற்றம் சாட்டுறதுக்கான எந்த அடிப்படையும் நம்ம கிட்ட கிடையாது. எல்லாரும் சொல்றாங்க இல்லையா சினிமா, அது எதுக்கு ஒருத்தன் என்ன கேட்கறான்னா, நடிகனை கல்யாணம் பண்ணிட்டா இதெல்லாம் தயாரா தானே இருக்குன்னு ஒரு ஆள் கேட்கறான். குடும்பம் எல்லாம் இதானே இருக்கும் தானே பெரிய இதுல ஒப்பீனியன் மேக்கர்ஸ் எல்லாமே கூட பேசுறாங்க. இது ரொம்ப அபத்தமானது. எல்லாத்துக்கும் மேல ஒருத்தர் விலகுறேன்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டா அதான் எண்டு. அதற்கு மேல நீங்க ஒரு இவரோட கமிட்மெண்ட்டை நம்ம பேசணும் இல்லையா, இதை சொல்றோம். ஒரு திருமணம்ங்கிறது என்னன்னு சொன்னா அவர் இருக்கும் போதும் அவருக்கான மரியாதையை கொடுப்பேங்கிறதும்,
அவர் விலக விரும்பினால் அதற்கான மரியாதையும் கொடுப்பேங்கிறத சேர்த்துதான் அந்த அக்ரிமெண்ட். அது ஒரு அக்ரிமெண்ட்டுங்கும் போது அதனோட சேர்ந்திருக்கிறதுக்கான விதிகள் எப்படி பொருந்துமோ பிரியறதுக்கான விதிகளும் பொருந்தும். இந்த அக்ரிமெண்ட்டை மதிக்க தெரியாத ஒரு ஆளு மேடையில படிக்கிற அக்ரிமெண்ட்டுக்கு ஒரு டயலாக்கு மதிப்பாருன்னு நம்ம எப்படி நம்ப முடியும்? இதுதான் இந்த ஒட்டுமொத்தமா நம்ம சொல்ற இதை சுருக்கணும்னா நம்ம இன்டர்வியூ அப்படிதான் சுருக்கலாம். ஒரு குறைந்தபட்ச சமூக அக்ரிமெண்ட்டை அவர் மதிக்க தயாரா இல்லை. 25 வருஷமா இருந்த ஒரு அக்ரிமெண்ட்டை அவர் மதிக்க தயாரா இல்லை. ஸோ இந்த அக்ரிமெண்ட் எல்லாம் இந்த மாதிரியான வாக்குறுதிகள் நான் நல்லாட்சி கொடுப்பேன் அதெல்லாம் வந்து அல்பத்தனம். அது நடக்க வாய்ப்பே கிடையாது. ஏன்னா இவருக்கு அந்த தகுதியும் கிடையாது. இவர் சுத்தி இருக்கிற டீம் அதற்கான டீமும் கிடையாது. அது ஒருத்தர் சுரண்டிக்கிற ஒரு டீம். இவ்வளவு நேரம் இந்த செய்தி குறித்து விரிவா உங்க கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றி. நன்றி.